அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்திற்கில்லை, பன் நரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குழைக்க வேண்டுமம்மா என்ற வாசுப மாணிக்கனாரின் வைர வரிகளை சொல்லி மிக அழகாக வரலாற்று சிறப்புமிக்க திருப்பத்தூர் மண்ணிலே பிளாசா மேல்நிலை பள்ளியில் உங்களை எல்லாம் இந்த நண்பகல் வேளையில் சந்தித்து நல்ல தலைப்பில் சிந்தித்து பட்டிமண்டபம் செய்வதை நான் என் வாழ்க்கையின் பேரின்ப பயனாக கருதி மகிழ்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக மன நிறைவாக நம்ம பள்ளி திருவிழா நம்ம முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல 2025-26 கல்வியாண்டு நிறைவு விழாவுக்கு வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு ஒரு கர ஒளியை விண் அதிர தந்து தூக்கமெல்லாம் கிளஞ்சிடணும். ரொம்ப அழகாக நேர்த்தியாக மகிழ்ச்சியாக எனக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சினா, ஆரம்ப நிலையில் இந்த கல்வியாண்டில் வந்த நீங்கள் மீண்டும் ஆசிரியர்கள், நிர்வாகிகள், பெற்றோர்கள் எல்லாரும் விரும்புகிறாங்க. நீங்களே வரணும்னு என் அன்போடு அழைத்ததற்கு காரணம் என் நாவிலே தவழ்கின்ற தமிழ் அன்னை. அந்த தமிழ் அன்னைக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் பெற்றோர்களுக்கும் கைத்தட்டின 10 பேரும் சொல்லக்கூடாது, நல்லா நம்ம பிள்ளைலாம் கைத்தட்டணும், மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கணும். தொடர்ந்து இந்த பள்ளிகளில் நீங்கள் வருகிற கல்வியாண்டுகள்லையும் உங்கள் தம்பி தங்கைகளோடு வந்து படித்து பயன்பெற்று இந்த பள்ளிக்கும் இந்த மண்ணுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அற்புதமான பள்ளி. நான் சில வார்த்தை சொல்லும்போது சந்தோஷப்படுவேன். என்னுடைய பிள்ளைகளையெல்லாம், நீங்களும் என்னுடைய பிள்ளைகள் தான், என்னுடைய பிள்ளைகளையெல்லாம் நான் அழைக்கிற பொழுது அன்பு பிள்ளைகள் என்று அழைப்பது என் வழக்கம். அதுபோல் இந்த பள்ளியில் தொகுத்து வழங்குகிற பொழுது ஒரு அற்புதமான சொல்லாடலை கண்டு நான் நெகிழ்ந்து போனேன். என்ன வார்த்தை தெரியுமா? பிளாசா பிஞ்சுகள். கான்வகேஷன் விழாவில் எல்கேஜி யூகேஜி மழலை பிள்ளைகள் ஏறுகிற பொழுது நீங்கள் சொன்ன வார்த்தை என் நெஞ்சை தொட்டது. பிளாசா பிஞ்சுகள். அடுத்து முதல்வர் அம்மா, உங்களுக்கு 1-2 பிள்ளைகள் இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளெல்லாம் எங்கள் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இது வாத்தியாரை தவிர எவனாலையும் சொல்ல முடியாது. நாங்கள் பெற்ற பிள்ளைகள் 1-2 இருக்கலாம், ஆனால் எங்களிடம் கல்வி கற்ற பிள்ளைகள் ஏராளமாக இருக்கிறார்கள். அதனால தான் மகிழ்ச்சியோடு உறவாக அந்த பிள்ளைகளோடு நாங்கள் பழகுகிறோம். ரொம்ப அழகான தலைப்பை தந்து, ஏன்னா தலைப்பு ரொம்ப முக்கியம். ஒரு ஊரில் தலைப்பு வச்சுருந்தாங்க, இட்லிக்கு தேவை சட்டினியா சாம்பாரா? நடுவர் தீர்ப்பு, இட்லிக்கு தேவை சட்டினியும் இல்லை சாம்பாரும் இல்லை, அரிசியும் உளுந்தும் தான். அதுபோல எல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு பள்ளிக்கூடத்து வளாகத்தில் பட்டிமன்றம் நடத்தினால் என்ன தலைப்பில் நடத்தலான்னு சிந்தித்து தந்திருக்கிற தலைப்பை தந்த நிர்வாகத்தை எல்லோரும் கர ஒளி எழுப்பி மனதார பாராட்டுவோம். அழகான தலைப்பு. என்னடா செல்லங்களா தலைப்பு? மொத்தமே 45 நிமிஷம் தானா? அதனால் ஐயா வேகமாக முடித்து உங்களெல்லாம் கேட்டு ரசிப்பேன். கடைசியாக இருக்கிற நேரத்துக்கு தக்கன நான் தீர்ப்பு சொல்லுவேன். 6 பிள்ளைகள் முகத்தை பார்க்கிற பொழுது அப்படியே ஒளி வீசுகிறது, பிரகாசமாக அவர்கள் பேசுவார்கள் என்ற நம்பிக்கை 6 பிள்ளைகள் முகத்திலையும் தெளிவாக தெரியுது. அவ்வளோ கம்பீரமாக மகிழ்ச்சியாக நிறைவாக அமர்ந்திருக்கீங்க. எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி, 5 பெண் பிள்ளைகளுக்கு மத்தியில் மானத்தை காக்க நம்முடைய ஆண் வர்க்கத்திற்காக ஒரு மாணவ பிள்ளையும் அமர்ந்திருக்கிறார் என்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அதனால் 6 பேரும் ரொம்ப அற்புதமாக பேசணும். தலைப்பு ரொம்ப அழகான தலைப்பு. பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தேவை கண்டிப்பாக கனிவா தான் தலைப்பு. 6 பேரும் 3 பேராக பிரிந்து நிறைய செய்திகளை இங்கே சொல்ல இருக்கிறார்கள். இந்த குழந்தை இருக்குல்ல, அது தூக்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? பிள்ளைகள் தான். இது பொது தலைப்பு. பெற்றவர்களுக்கும் பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பிள்ளைங்க. அதனால தான் தலைப்பு பிள்ளைகள். பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துட்டா தாய் தந்தையருக்கும் நீங்கள் பிள்ளைங்க தான், மாணவர்களாக எங்களுக்கும் நீங்கள் பிள்ளைகள் தான். இது பொது தலைப்பு.
இந்த பிள்ளைகள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம். இந்த பிள்ளைய அம்மா எப்படிப்பா தூக்குவாங்க? சின்ன பிள்ளையில தூக்குனது மறந்து வச்சுங்கிறியா? பெண்கள் தாய்மார்கள்லாம் பிள்ளை எப்படி தூக்குவீங்க? இடுப்பில் தூக்குவீங்க, ஆமாவா இல்லையா? அப்பாக்கள் தந்தைமார்கள் பிள்ளைகள் எப்படி தூக்குவாங்க? தோலுக்கு மேலே தூக்குவாங்க. என்ன தெரியுமா வேறுபாடு? பிள்ளையை இடுப்பிலே தூக்குகிற பொழுது குழந்தையினுடைய உயரம் தாயோட ஒசரத்துக்கு இருக்கும். அப்பா தோல் மேலே தூக்கும்போது அப்பா ஒசரத்துக்கு மேலே பிள்ளை ஒசரம் போயிடும். இதற்கு என்ன தெரியுமா பொருள்? நான் பார்த்த அளவு இந்த சமுதாயத்தை பார், வீட்டுக்கு பிள்ளையாக அடக்கமாக இரு என்று சொல்லுகிறவள் அம்மா. ஆனால் அப்பா நான் பார்த்ததை விட ஒருபடி மேலாக போய் இந்த சமுதாயத்தை பார், சுதந்திரமாக இயங்கு என்று வெளியே அனுப்புகிறவன் தந்தை என்பதை தான் குழந்தை தூக்குகிற முறையில் இருக்கிற உளவியல். மருத்துவரையாக இருக்கீங்க, இது ஒரு சைக்காலஜி, இதான் உளவியல். குழந்தையை தாயும் தந்தையும் எவ்வளவு நேசித்து ஒரு உயரத்துக்கு கொண்டு போகிறாங்கங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பள்ளியினுடைய தலைவர் அன்பிற்கினி அண்ணன் பிளாசா சேகர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற நம்ம அரிமா சங்கத்து நண்பர்கள், நம்முடைய திருப்பத்தூர் மணியில் மிகச்சிறப்பாக நல்ல பணி ஆற்றி கொண்டிருக்கிற மருத்துவர், நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகளையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் எல்லாரும் நல்லா பேசணும். ஒரு அழகான அற்புதமான தலைப்பில் நாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். அதில் எனக்கு இன்றைக்கி பேரெல்லாம் பார்க்குறப்ப மகிழ்ச்சி. பக்கத்தில் மருத்துவரையா சான்றிதழ் கொடுக்கும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரசித்த ஒரு பேர் இருக்குது. நிறைய பேர் ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான்லாம் பள்ளிக்கூடத்தில் வருகை பதிவேடு எடுக்கிறப்ப எங்கேயாச்சும் தமிழ் பேர் வந்துடாதா அப்படின்னு தேடி தேடி பார்க்குற அளவுக்கு தான் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம். பெற்றவங்க திருவடிகளை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நியூமராலஜிலாம் பார்த்து பேர் வைப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நல்ல தமிழில், அன்னை தமிழில் பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுங்கள் என்று ஒரு தமிழாசிரியனாக மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தமிழில் பேர் வைக்கணும், சரியா? வச்ச பேர் இருக்கட்டும், இனிமே வைக்கிற பேர் திருப்பி யாரும் கேட்டக்கூடாது. ஜெயம் கொண்டான்னு வச்சிருக்கீங்களே, ஜெயம்னா வெற்றி, அது தமிழ் அல்ல வடமொழி சொல்னு எனக்கும் பெத்தவங்க அப்படி தான் வச்சுருக்காங்க. அடுத்து என் பிள்ளைக்கு நான் தமிழ் செல்வன் வச்சேன். இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக 6 பிள்ளைகள், அதில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரசித்த பெயர் என்ன பேர் தெரியுமா? ஒக்கூர் மாசாத்தி போல இங்கே கனித்தமிழ் மாசாத்தி என்று ஒரு பிள்ளை ஏறி வந்தா இருக்காளா? கனித்தமிழ் மாசாத்தி. அம்மா உங்களுக்கு நன்றி, நல்ல பெயர். எல்லாம் அரங்கு நிறைய கை தட்டுங்க. கனித்தமிழ் அம்மா திருப்பி எந்திரிங்க. ஒளிப்பதிவாளர் தன் வேலையை ரொம்ப சிறப்பாக செய்கிறார். கனித்தமிழ் மாசாத்தி. அதனால எனக்கு அந்த நம்ம தமிழ் கவிஞர்கள் இந்த மண்ணுக்குன்னே நிறைய பேர், வீரமங்கை வேலுநாச்சியாரும் திருப்பத்தூரில் மருதுபாண்டியர்களையும் நம்ம தாண்டி பயணிச்சிட முடியாது. அதனால தான் கண்ணதாசன் எழுதுனா, யாரு? கவியரசு கண்ணதாசன். சிறுகுடல்பட்டி என்னும் சிற்றூரில் பிறந்துதித்து காரை மாநகருக்கு தத்தெடுக்கப்பட்டு வந்த செட்டிநாட்டு சிங்கம், பத்தரை மாற்று தங்கம், தமிழ் தாயின் தவ புதல்வன், கவி நாவலன், மாட்டு வண்டியும் கூட்டு வண்டியும் ஓட முடியாத குக்கிராமத்திலே கூட தன் பாட்டு வண்டியை ஓட்டிய ஒரே கவிஞன் கவியரசு கண்ணதாசன். பாடினார் அவர்தான். எப்படி? கூத்தன் இருந்தான், குரலரசர் அங்கிருந்தான், வார்த்தை மொழிக்கே வழங்கும் தமிழ் வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகம் என வம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தான், அரசியோடு சீதனமாய் புலிச்சோழ நாடடைந்த புகழேந்தி வந்திருந்தான், நக்கீர பசலை உக்கூர் மாசாத்தி உன் சாத்தன், சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ அனுபவித்து காதல் அள்ளி மணக்க விடும் திரிவூட ராசப்ப கவிராயன், தேரழுந்தூர் கம்பனுக்கு ஆண் பாலும் அறம்பை முதல் முக்கணியும் தந்து தமிழ் வளர்த்த சடையப்பன், காவலர்கள் மூவருமை காத்திருந்த வாசலுக்கு காவலனாம் ஏகம்பன், கவி அரசி அவன் மனைவி. எவ்வளவு தமிழ் கவிஞர்கள் வாழ்ந்த பூமியில் இன்றைக்கு 6 தமிழ் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இந்த பட்டிமன்ற மேடையை அலங்கரித்து பேசுவதற்காக காத்திருக்கிறார்கள். அதனால் நான் கண்டிப்பான்னு இன்னும் பேசலை. அப்புறம் நடுவரே முன்னுரையில் சொல்லிவிட்டார் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான். ரொம்ப அழகான தலைப்பு. ராஜேஸ்வரி அம்மாவுக்கு வணக்கம். ரொம்ப அழகான தலைப்போடு எல்லோரும் மனநிறைவாக கூடியிருக்கோம். ஆனால் குழந்தைகள்கிட்ட சில நேரங்கள், என்னுடைய வர்க்கம் ஆசிரிய வர்க்கம் இருக்கீங்கள, சொல்லக்கூடாத வார்த்தை இருக்குது. அதை நான் சொல்லிட்டு தொடங்குறேன். சொல்லக்கூடிய வார்த்தை நிறைய இருக்குது, சொல்லக்கூடாத வார்த்தை பெற்றவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன வார்த்தை தெரியுமா? கேள்வி கேட்டிருக்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சதை எழுது அப்படிங்கிறதோடு நிப்பாட்டிடணும். அடுத்ததா
தெரியலைன்னா சாய்ஸில் விட்டுறாதரா. என்னெல்லாம் தெரியுமோ அதை வச்சு சொந்தமாக எழுதுன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா சில பேர் சொந்தமாக எழுதுவான் பாருங்க, அது புத்தகத்தில் படித்து எழுதுறதை விட பெருசாக இருக்கும். ஒரு நாள் நான் கேள்வி கேட்டிருந்தேன், கஸ்தூரிபாய் குறிப்புரைகள் பயவுளை தெருல விடை. கஸ்தூரிபாய் யாருன்னு தெரியுமாம்மா? யார்? நல்லா தானையா போயிட்டு இருந்துக்கிறியா? காந்தியடிகளுடைய மனைவி. காந்தியடிகளுடைய மனைவி கஸ்தூரிபாய். அவன் எழுதினா, பொதுவாக படிக்கலை, நம்மால் எழுதுனேன், பொதுவாக பாய்களை பகலில் படுத்து உறங்கக்கூடாது. மாலை 6 மணிக்கு விளக்கு வைக்கிற பொழுது பாய் விரிக்கவே கூடாது. 8-9 மணிக்கு மேலே பாய் விரிக்கலாம், அப்போ தான் தூக்கம் நல்லா வரும். பல பாய் இருக்குது, ஓலைப்பாய், சீலைப்பாய், மட்டைப்பாய் என்பார்கள். கும்பகோணத்திற்கு பக்கத்தில் இருக்கிற 10 மடை பாய் தான் சிறந்தது என்று யாரோ ஒரு 10ஆவதவன் சொல்லிவிட்டான். அதை விட சிறந்த பாய் அதுதான் கஸ்தூரி பாய். எழுதியிருக்கேன். 2 மார்க் கேள்விக்கு 2 ஒக்க எழுதுவாங்க. அதனால் நம்ம சில நேரங்களில் சில விஷயங்களை ரொம்ப அலசி சிந்திக்கணும். குழந்தைகளை வளர்க்கிறதுங்கிறதா உலகத்திலேயே மிகப்பெரிய கலை. குழந்தைகளை வளர்ப்பதை போல ஒரு சிக்கலான வேலை இல்லை. அந்த குழந்தைய பாதுகாப்பாக பேணி மகிழ்ச்சியாக வளர்க்குற பங்கு பெற்றவர்களுக்கும் ஆசிரியருக்கும் உண்டு. அதை கனிவாக வளர்க்க வேண்டுமா அல்லது கண்டித்து வளர்க்க வேண்டுமா என்ற இந்த காலத்தில் தேவையான, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 2K கிட்ஸுக்கு தேவையான தலைப்பாக இந்த தலைப்பை அமைத்து தந்திருக்கிறார்கள். அவங்கள பாராட்டி நம்ம பேச்சாளர்களை அழைச்சிருவோம். நான் நிறைய செய்திகள் நேரத்திற்கு ஏற்றாற் போல உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி, கனிவே என்ற அணிக்கு பேசுவதற்காக முதல்ல ஒரு மாணவ பேச்சாளர் அன்பு பிள்ளை யோகேஷ் அவர்கள் உங்கள் கை தட்டலோடு தன்னுடைய கருத்துக்களை இன்னும் நல்லா தட்டலாமே, நம்ம பிள்ளை மாமன்றத்திலே பதிவு செய்வதற்காக வருகிறார். கனிவு தான்ப்பா, கண்டிப்பாக இருந்தாலும் யாரு எல்லாம் அன்பாக இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அன்பு, கனிவு, பாசம், நேசம், பரிவு, இதுக்கு இணை உலகத்தில் வேறில்லை என்று பேச வருகிறார் அன்பு பிள்ளை யோகேஷ். இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்கள், பள்ளி தலைவர் அவர்கள், முதல்வர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், என் அணி மற்றும் எதிரணி பேச்சாளர்கள், எங்கள் அணிக்கே தீர்ப்பு வழங்குவதற்கும் நடுவர்களுக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். பிள்ளைகளுக்கு கண்டிப்புகிறது மன அழுத்தத்தையும் படிப்பில் நாட்டமின்மை தாங்க தரும். இப்போ என்னோட ஆசிரியர் படிப்படின்னு ரொம்ப கண்டிப்பாக சொன்னால் எனக்கு படிக்கவே தோணாது. அது ஈஸியான சப்ஜெக்டாக இருந்தாலும் நாங்கள் படிக்க மாட்டோம். இது கனிவோடு சொன்னால் கஷ்டமான சப்ஜெக்டை கூட படிச்சிரோமா இல்லையா? அப்போ அந்த இடத்துல உதவுறது கனிவு தானே தவிர கண்டிப்பு கிடையாதுங்க. இன்றைக்கு பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை கட்டுக்கோப்போடு வச்சுருக்கோம்னு நினைக்கிறீங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை. அப்படி கட்டுக்கோப்போடு வச்சுருக்கும் போது ஏன் கனிவோடு வளர்க்க மாட்டீர்கள் தான் கேட்குறேன். இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அதில் முதல் பிரச்சனையே பெற்றோர்கள் தான். அடுத்த பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி பேசுகிறது தான் முதல் பிரச்சனையே. அதை விட அடுத்த பெரிய பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? எக்ஸாம்னு சொன்னாலே பாதி பேருக்கு ஃபீவரே வந்துடும். நம்ம எல்லோரும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உட்காருவோம். மிஸ்ஸு நமக்கு கொஸ்டின் பேப்பர் தருவாங்க. அதை பார்த்தோன்னே என்ன தோணும்? எல்லாம் தெரிஞ்ச மிஸ்கிட்ட ஆன்சர் சீட்டை கொடுத்துட்டு எதுவுமே தெரியாது நம்மக்கிட்ட கொஸ்டின் பேப்பர் தருவாங்க தானே தோணும். அதை விட அடுத்த பெரிய பிரச்சனை இருக்குங்க. மார்க் ஷீட் கொடுப்பாங்க. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பிள்ளை 90, 95 எடுக்கும். நம்ம 50, 60 எடுப்போம். அப்படி போய் வீட்டில் மார்க் ஷீட்டை காட்டுவோம். நம்ம அம்மா நம்ம மார்க்கை பார்க்க மாட்டாங்க, அந்த பிள்ளை மார்க்கதையும் பார்ப்பாங்க. பார்க்குறது மட்டும் இல்லைங்க, அந்த பிள்ளை அவ்வளோ மார்க் எடுத்துருக்கு, ஒன்றால் ஏன் எடுக்க முடியல, ஒரே மிஷின் தானே நடத்துகிறாங்க அப்படிம்பாங்க. அப்படி கேட்காம அந்த பிள்ளை அவ்வளோ மார்க் எடுத்தானே நீனும் எடுப்பான்னு கனிவாக சொல்லி பாருங்க. அடுத்த எக்ஸாமில் உங்கள் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பான். என் கூட படிக்கிற பையன் எக்ஸாமுக்குற மறந்துட்டு வீட்டிலே இருந்துட்டான். எங்கள் மிஸ்ஸுக்கு ஒரே பயம், 1 வருஷம் அப்படி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எக்ஸாமுக்கு வரவில்லைன்னு ஒரே கவலை. வண்டி எடுத்துகிட்டு அந்த பையன் வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க உங்கள் பிள்ளைங்க எக்ஸாமுக்கு வரலன்னு. அவங்க அம்மா கூலாக ஏதோ பின்னாடி விளையாடுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல எங்கள் மிஸ்ஸுக்கு என்ன தோணும்? பின்னாடி போய் முதுகு ஒரு அடி போகணும் தானே தோணும். ஆனால் அப்படி பண்ணலை. இங்கே பாருப்பா இன்றைக்கி எக்ஸாம் இருக்குப்பா, ஈஸியாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டியாந்து எக்ஸாம் எழுத வச்சாங்க. நம்ப மாட்டீங்க, 75 மார்க் எடுத்தான். அப்போ அந்த இடத்துல உதவுறது கனிவு தானே தவிர கண்டிப்பு கிடையாதுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஹெலின் கிளரை பற்றி. அவங்க சிறு வயசில் ஃபீவர் காது கேட்காம போச்சு, கண்ணு தெரியாமல் போச்சு. அவங்க பெற்றோர்கள் அப்போ நினைக்கிறாங்க நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும்னு. அவங்க அம்மா அலெக்சாண்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் உதவியோடு ஹெலனுக்கு ஒரு ஆசிரியர் கிடைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு 7 வயசு இருக்கும்.
சிறு வயசில் ரொம்ப சுட்டி பண்ணுவாங்க. ஆசிரியரை ஓங்கி அறைவதும் எட்டி மிதிப்பதும். ஆனால் ஆசிரியர் கனிவோடு தான் நடந்துக்கிட்டாங்க. காது கேட்காம கண்ணு தெரியாமல் 5 மொழிகள் படித்தாங்க. தான் வாழ்க்கையே தான்கிட்டே கிடைச்ச மாணவிக்காக 49 ஆண்டு அர்ப்பணித்து அந்த ஆசிரியரை தெய்வீக ஆசன் தாங்க சொல்லணும். எனக்கு கிடைச்ச ஆசிரியர் கூட தெய்வீக ஆசன் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் தோற்றாலோ, நான் ஒரு பேச்சு போட்டியில் தோற்றாலோ, நான் தடுக்கி விழுந்த போது நீ தடுக்கி விழுந்த பிறகு அல்ல எழுந்து நிற்க துணிந்தவன்னு ஊக்குவிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல எங்கள் ஆசிரியர் கணிவு தானே தவிர கண்டிப்பு கிடையாதுங்க. எங்கள் பிளாசா ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியரும் கனிவான ஆசிரியர்கள் தான். அதுக்கு சான்றாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சியில் 100% தேர்ச்சி காட்டுறாங்க. அதுக்கு எங்கள் ஆசிரியர் அவங்கக்கிட்ட காட்டின கனிவால தானே தவிர கண்டிப்பு இல்லைங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சந்திராயன் 2 லான்ச் செஞ்சாங்க. அது வெற்றியும் அடைஞ்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே திருமதி வனிதா அவங்க. ஆசிரியர் அவங்க கிட்ட காட்டின கனிவால தானே தவிர ராக்கெட்டே லான்ச் செஞ்சாங்க. மாணவன் கனிவான ஆசிரியர் பார்த்தா மாதா பிதா குரு தெய்வம் அப்படிம்பான். இது கண்டிப்பான ஆசிரியர் பார்த்தா மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். தமிழுக்கு ஒரு அவர், இங்கிலீஷ்க்கு ஒரு அவர், மேக்ஸுக்கு ஒரு அவர் ஒதுக்குன நீங்கள் ஏன் கண்டிப்பாக இருக்கணும்னு ஒரு அவர் ஒதுக்கியிருந்தா கண்டிப்பான ஆசிரியர் கூட கனிவான ஆசிரியராக மாறிப்பாங்களா இல்லையா? இறுதியாக ஒன்று சொல்கிறேங்க. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மையை பேசி உப்பில்லா கொள்ளிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்ற விவேக சிந்தாமணியை கூற்றினை நினைவுபடுத்தி கனிவு பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக தம்பி ரொம்ப அருமையாக பேசினார். யோகேஷுக்கு நல்ல கைத்தட்டை பரிசாக தரலாம். மன அழுத்தம் கண்டிப்பாக இருந்தால் மன தெளிவு இருக்காது, மன அழுத்தம் இருக்கும். யாரையும் யாரோடையும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். ரொம்ப அழகான வார்த்தை. விளையாட்டாக சொல்லியிருந்தாலும் ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் ரொம்ப ஒரு செய்தி மிக அழகாக, ஒரு பிள்ளையோட கம்பேர் செய்யாதீர்கள் என்ற செய்தியை தம்பி சொல்லியிருக்காரு. அடுத்து தேர்வு காலத்தில் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் தெரிஞ்ச வாத்தியார் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருவாரா, எதுவும் தெரியாத பையன் ஆன்சர் பேப்பரில் உட்காந்து எழுதணுமா. ரொம்ப போகிற போக்கில் தம்பி சொன்னார். உண்மை. வறுமையை பற்றி ஒரு கவிஞன் எழுதினான். நீ எக்ஸாம் பேப்பர்னு எனக்கு ஞாபகம். வறுமையை பற்றி ஒரு கவிதை எழுத சொன்னாங்க. அவன் எழுதினான், கோடை காலம் வந்தது, காலுக்கு காலணி வாங்கலாம் என்று நினைத்தேன். அதற்குள் கோடை காலமே முடிந்து விட்டது. ஏன்னா வாங்கிறதுக்கு காசு கையில் இல்லை. குளிர்காலம் வந்தது, போர்த்தி கொள்ள போர்வை வாங்கலாம் என்று நினைத்தேன். அதற்குள் குளிர்காலமே முடிந்து விட்டு. மழைக்காலம் வந்தது, குடை வாங்கலாம் என்று நினைத்தேன். அதற்குள் மழைக்காலமே முடிந்து விட்டது. பயந்துருச்சேன். நீங்கள் கவிதையை முடிக்கிற மாதிரி தெரியல, நான் வேணா முடிக்கவாயான்னு. எங்கே முடுறானாரு. அவன் சொன்னான், தேர்வு காலம் வந்தது. தம்பி வாயில் வந்துச்சுல, அது மாதிரி தேர்வு காலம் வந்தது. பயபுள்ள வாயில் அவ்வளோ சீக்கிரமாக தேர்வு காலம் வராது. தேர்வு காலம் வந்தது, புத்தகம் வாங்கலாம் என்று நினைத்தேன். அதற்குள் தேர்வு காலமே முடிந்து விட்டது அப்படின்னு அவன் கவிதையை முடிச்சிட்டான். எவ்வளோ யோசிக்கிறான் பார்த்தீங்களா? வாழ்க்கை வேகமாக போய் கொண்டிருக்கிறது. அதை தம்பி சொன்னார். அப்புறம் ஹெலன் கில்லருடைய அற்புதமான கண்டுபிடிப்பு. அவர்கள் மாற்று திறனாளியாக இருந்த பொழுதும் கூட வாழ்க்கையில் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்னன்னு விவேக சிந்தாமணியோட பாட்டோட தம்பி நிறைவு. பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் இலக்கிய பாட்டு, ஒரு வரலாற்று செய்தி, ஒரு ஹியூமர் என்று ஒரு தேர்ந்த பட்டிமன்ற கலைஞனுக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த வயசில் தம்பி கலக்கியிருக்காருன்னா நீங்கள் மனதார பாராட்டி வாழ்த்தணும். ரொம்ப அழகு தம்பி, வாழ்த்துக்கள். இன்னும் உன்னுடைய பேச்சு பணி தொடர்க என்று வாழ்த்தி, அடுத்ததா தம்பி கனிவுக்கு சொல்லியிருக்கார், கண்டிப்பு தான் வாழ்க்கையை உயர்த்தும். சொன்னாங்கல்ல, அடியாத மாடு படியாது என்று அடித்து திருத்த வேண்டும், கண்டிக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக அன்பு பிள்ளை ஹன்சிகா அவர்கள் தன்னுடைய உரையை நிகழ்த்த இங்கு வருகிறார். வருக. விதைத்து வாழ வைத்திருக்கும் என் தாய் தந்தையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். ஈரடியும் நாலடியும் போதாது என்று சொல்லி இவ்வுலகிற்கு பெருமையை இன்னும் உறக்க சொல்ல கீழடியும் சேர்த்து கொண்ட என் தாய் தமிழுக்கு வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு, நீ எதை செய்தாலும் அதன் பொருட்டு உன் மனம், ஆன்மா, இதயம் ஆகிய அனைத்தையுமே அர்ப்பணித்து விடுனாரு. அவர் கனிவா சொல்லலைங்க, அறிவுறுத்தி தான் சொல்லியிருக்கிறாரு அர்ப்பணித்து விடுன்னு. இதுல இருந்து கண்டிப்போட அவசியம் தெரியுதுல்ல. அந்த காலத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும்னு.
ஒரு மன்னனை சுற்றி எத்தனை சிறந்த படம் இருந்தாலும் நீ செய்கிறது சரி, நீ செய்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா அவனுக்கு எடுக்கிறதுக்கு யாரும் இல்லைனாலும் தானே கெட்டு அழிஞ்சிடுவான். உதாரணத்துக்கு டீச்சரே எடுத்துக்கலாம். ஹோம்ஒர்க்கை கனிவாக செஞ்சுடுவான்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்வோம்? 3:30 ஸ்கூல் விட்டால் ஆடி அசைஞ்சு வீட்டுக்கு போகவே 5 மணி ஆகிடும். அப்புறம் டிவி போட்டு பார்த்து முடிக்கவே 8-9 மணி ஆகிடும். படிப்பீங்களா? படிக்க மாட்டீங்க. 9 மணிக்கு தோணும் டீச்சர் ஏதோ ஹோம்ஒர்க் பண்ண சொன்னாங்கன்னு. சரி காலையில் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. காலையில் சரி ஸ்கூலில் போய் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. அங்கேயும் போய் பண்ணாமல் டீச்சர்கிட்ட அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பீங்க. இதுக்கு அந்த டீச்சர் நாளைக்கு நீ ஹோம்ஒர்க் நோட் சப்மிட் பண்ணலைன்னா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தருவேன்னு சொன்னால் அந்த ஹோம்ஒர்க் நோட் சப்மிட் ஆகி இருக்குமா இருக்காதாங்க? அந்த இடத்துல கண்டிப்புங்கிறது வேணுங்க. இதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு. எங்கள் அம்மா டெய்லியும் படிம்பாங்க. நான் எக்ஸாம் டயத்தில் படித்தாதான் மனசில் நிற்கணும், படிக்க மாட்டேன். ஒரு நாள் வெளுன்னு வெளுத்துட்டாங்க. ஏமா இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்டால், படினா படிக்கிறியா நீ அப்படின்னா, அதுலேருந்து வீட்டுக்கு போனோன்னா புக்கை எடுத்துகிட்டு உட்காந்துருவேன் படிக்கிறதுக்கு. இதுக்கு தான் சொல்லுவாங்க, கோல் எடுத்தாதான் குரங்கு ஆடும்னு. அம்மா அப்பா டீச்சர் அடிக்கிற அளவுக்கு ஏன் வச்சுக்கணும்? சும்மா சுருக்கமாக ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். அம்மா அப்பா சொல்கிறத கேட்டுட்டு கம்முனும், டீச்சர் சொல்கிறத கேட்டுட்டு உம்முன்னு இருந்தால் லைஃப்பில் சும்மா ஜம்முன்னு இருக்கலாம். ஒரு நாள் காலையில் அப்பா என்னைய ராசாத்தி அப்படின்னு சொல்லி எழுப்புனாங்க. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? காஃபி கேட்டேன். காஃபி இல்லாட்டி டீ கேட்பேன், டீயும் இல்லாட்டி ஹார்லிக்ஸ் கேட்பேன், ஹார்லிக்ஸும் இல்லாட்டி பூஸ்ட் கேட்பேன், எதுவும் இல்லாட்டி லீவு கேட்டுட்டு இழுத்து போட்டு தூங்கிடுவேன். அந்த நேரத்தில் அவங்க எந்திரின்னு 2 சாத்துனா எந்திரிப்போமா மாட்டோமாங்க. அந்த இடத்துல கண்டிப்புங்கிறது வேணும். இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்க கிட்ட வாழைப்பழத்தை உரிச்சு கையில் தான் கொடுக்க முடியும். வாயில வச்சு திணிச்சாதான் சாப்பிடுவேன் நட முடிச்சா திணிச்சு தானங்க ஆகணும். இன்றைய நிலையில் பெற்றோர்கள் நம்மளை படின்னு சொல்கிறது கொடுமைப்படுத்துறதுக்கு இல்லை. நாளைக்கு நீ பசின்னு எங்கேயும் போய் கையேந்திடக்கூடாதுன்னு தவிர அவங்க நம்மளை கொடுமைப்படுத்தலைங்க. சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தால் நாளைக்கு கஷ்டப்படுவீங்க. அதே இது இன்னைக்கு கஷ்டப்பட்டு படித்தா நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம். அதை தான் ஆசிரியர்கள் கனிவாக சொல்லுவாங்க, நம்ம கேட்கறது இல்லை. அதனால தான் கண்டிப்பாக அப்படிங்கிற ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அவங்க சொல்கிற விதம் வேற தான், ஆனால் சொல்கிற விஷயம் கரெக்டுங்க. மரத்தோட கிளையை வெட்டினாதான் அது வளரும்னு சொல்லுவாங்க, கிளையை வெட்டலைன்னா அது வளராது. எனவே பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு காரணம் நிச்சயமாக கண்டிப்பு தாங்க. நடுவர் அவர்களே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவங்கள நிறைய பேர் போய் வணங்குவாங்க. அப்போ நம்ம சுதந்திரத்திற்காக போராடிட்டு இருந்த காலம். பங்கீம் சந்திர சட்டர்ஜி அவர் ஜாயின்ட் கலெக்டருங்கிற ஒரு பெரிய போஸ்டில் இருக்கார். அவர் போய் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு பேசிக்கிட்டே. அப்போ அவர் சொல்கிறாரு, பங்கீம் அப்படிங்கிற பேர் வச்சது உனக்கு ரொம்ப பொருத்தம் தான் அப்படிங்கிறாரு. உடனே இவர், என்ன குருவே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், பங்கீம் அப்படின்னா வளைந்த நிலான்னு அர்த்தங்கிறாரு. நீ ஆங்கிலேயர்கிட்ட வளைச்சு தானே இந்த பதவியை வாங்கியிருக்க, அடிமை தேசத்தில் தானே நீ அதிகாரியாக இருக்கன்னு. அவங்க குரு சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு முள் மாதிரி குத்திடுச்சு. உடனே அந்த ஆங்கில அதிகாரம் கொடுத்த அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு சுதந்திர போராட்டத்தில் குதிச்சாரு. ஆனந்த மடம் என்ற நாவலையும் எழுதினார். அதில் வர வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம், வந்தே மாதரம் என்ற வார்த்தையை தான். அதை அவர் தான் எழுதினாரு. அதுக்கு காரணம் ஒரு குருவின் கண்டிப்பான வார்த்தை தானங்க. ஒரு பட்டம் உயரமாக பறக்குதுன்னா அது நூலோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். நூலை விட்டுட்டா அது பாட்டுக்கு பறந்துடும். யாருமே அதை அழகாக பறக்குதுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க, அத்துக்கிட்டு போகுதுன்னு தான் சொல்லுவாங்க. எனவே கட்டுப்பாடு என்ற கண்டிப்பு இருக்கிற வரை தான் பிள்ளைங்க நல்ல வழியில் செல்வாங்க. அதனால கண்டிப்பு தாங்க அவசியம். வீட்டில் செய்கிற குப்பைகளை அகற்ற ஆள் இருக்காங்க, ஆனால் பிள்ளைங்க மனசில் உள்ள குப்பைகளையும் தீய எண்ணங்களையும் அகற்ற கண்டிப்பு அவசியம்தான். கனிவுங்கிறது அம்மா கை மாதிரி, அது அந்த நேரத்துக்கு தெரியாது. கண்டிப்புங்கிறது அப்பாவை கை மாதிரி, பிறகுதான் அணைக்கும். நீங்கள் கிரிக்கெட்டில் டிராவிட் மாதிரி கனிவாக இருந்தால் கப்பு வாங்க முடியாது, கங்குலி மாதிரி கண்டிப்பாக இருந்தால் தான் கப்பு வாங்க முடியும். நீங்கள் பல்லாங்குழி விளையாடுறவங்க கிட்ட வேணும்னா கனிவு தேவைன்னு சொல்லலாம், ஆனால் பப்ஜி விளையாடுறவங்க கிட்ட போய் கனிவை காட்ட முடியுமா? நீங்கள் ஒருத்தர் முடி திருத்துற கடைக்கு போகிறாரு. அங்கே எல்லாரும் லைனில் நிற்கிறாங்க, இவரும் போய் வரிசையில் நிற்கிறாரு. அங்கே ஒருத்தர் இவரை பார்த்துட்டு, அதிபர் நீங்கள், உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கும், நீங்கள் போய் முதல்ல முடி திருத்திக்கோங்க அப்படிங்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் லைனில் நின்று ஒழுக்கமாக முடி திருத்திட்டு போகிறாரு. அவர் தான் லெனின். அவர்கள் பெற்றோர்கள் அவரை கண்டிப்போட வளர்த்தனால தானே நம்ம எல்லாரும் இன்றைக்கி அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பணக்கார பையன் வீட்டில் 2 விலை உயர்ந்த பேனா இருந்திருக்கு. சரி ஒன்று எடுத்துட்டான்.
அவங்க அப்பா மறுநாள் காலையில் வந்து கேட்குறாரு, யார் பேனாவை எடுத்தது? நான் தான்ப்பான்னு சொல்லவும் உடனே அடிச்சிட்டாரு அவர். நான் அவன் தகப்பனாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். நாளைக்கு அது என்னவாச்சு? பஞ்சசீல கொள்கையில் இன்னொருவருடைய எல்லையில் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் நேகன். ஆக சிறந்த தலைவர்கள்லாம் கண்டிப்பாக தான் வளர்ந்துருக்காங்க. 50,000 கொடுத்தா தங்கத்தட்டு, 5,000 கொடுத்தா வெள்ளித்தட்டு, கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதது உங்கள் கைத்தட்டு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பேசிட்டு கடைசியாக டி ராஜேந்திரன் மாதிரி ஒரு பஞ்ச் அடித்து கைதட்டு வாங்கினா பார்த்தீங்களா? அப்போ தான் அவள் தேர்ந்த பேச்சாளர். அழகாக கைதட்டுங்க, ரொம்ப அழகு. ஹன்சிகா நிறைய வார்த்தை. தெய்வப்புலவன் திருவள்ளுவனுடைய திருக்குறளை தொடங்கி இடிப்பாறு இல்லாத ஏமரா மன்னன்னு தான் பெரும்பாலும் பிள்ளைங்க சொல்லும். பெற்றவங்களுக்கு எவ்வளோ புரியுதுன்னு தெரில, அவளுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில. ரொம்ப அழகாக மிகச்சிறப்பாக நிறுத்த வேண்டிய இடத்துல அந்த திருக்குறளை இவன் நிறுத்தினா. கவனிச்சிங்களா? இடிப்பாறு இல்லாத ஏமரா, பாதுகாப்பு இல்லாத மன்னன்னு பிரிச்சா. அப்பயே இவளுக்கு நல்ல தமிழை யாரோ சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும். என்னத்தை பொத்தி பொத்தி வளர்க்குறீங்க? அடிங்க, திருத்துங்க, அன்பா சொல்லி என்ன பயன் வாழ்க்கையில் என்று சொல்லி நம்ம பக்கீம் சட்டர்ஜியினுடைய பேரில் இருந்து ஒரு தமிழர்த்தத்தை கண்டுபிடிச்சு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன அந்த நிலைதான் வந்தே மாதரம் என்ற பாட்டை தந்தவருக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி தந்துச்சுங்கிற வரலாற்று சம்பவம். பஞ்சசீல கொள்கையின் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, லெனினுடைய வரலாறு. அடுத்து எவ்வளவோ கிரிக்கெட் பிளேயர் இருக்கும்போது இந்த காலத்து புள்ள டிராவிடையும் கங்குலியும் நினைவு வச்சு அப்படியே ரொம்ப பழைய காலம், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதா டிராவிட் கங்குலி காலம், அதை இட்டுட்டு வந்து ரொம்ப அழகாக இங்கே நிறைய சொல்லி உவமை. பட்டத்திற்கு கைப்பிடியாக இருக்கிற நூல் தான். நூல் அருந்து போச்சுன்னா அந்த பட்டம் எந்த திசையில், எந்த காற்றடிக்கிற திசையில் எப்படி பறக்குமோ, எப்படி அறுபடுமோ அப்படிங்கிற வேதனையை சொல்லி ஒழுங்கான கட்டுப்பாடு தான் கண்டிப்பு. அந்த கண்டிப்பு தான் ஒரு குழந்தையை செம்மைப்படுத்தும், நல்வழிப்படுத்தும்னு ஹன்சிகா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. அவளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி, அடுத்ததா அன்பு தான். மகாத்மா காந்தியடிகள் சுதந்திரத்தை எப்படி வாங்கி கொடுத்தாரு? நான் ஒரு கவிதையில் சொன்னேன், காந்தியும் AK-47 ஒன்றுனே. அது எப்படி? ஆயுதமே வேணான்னு சொன்னவர் காந்தி. அவர் எப்படி AK-47 அவரை கம்பேர் பண்ணுறதுன்னு கவியரங்கத்தில் என்னை கேட்டாங்க. நான் கவிதையிலே பதில் சொன்னேன், காந்தியும் AK-47 ஒன்று. எப்படி என்று கேட்கிறீர்களா? A ஃபார் அன்பு, AK, A ஃபார் அன்பு, K ஃபார் காதல். அது என்ன 47 என்று கேட்பீர்கள். காந்தியின் அன்பாலும் காதலாலும் விளைந்ததுதான் இந்திய நாட்டின் விடுதலை 1947. எனவே காந்தியும் AK-47 ஒன்றுனே. அதுபோல அன்பு வழிபட்டால் ஜெயிக்கலான்னு அவ பேச வர்றா. யாரவ? கௌசிகா. அன்பு பிள்ளை கௌசிகாக்கு வாழ்த்துக்களை சொல்லி, அம்மா கண்டிப்பு தாங்கிறா, நியாயமா தெரியுது, மாத்திரலாமா வேணாமா? மாத்தலாமா? அன்பு தானே, மாத்து. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா அடிக்கிறதுனால, டீச்சர் அடிக்கிறதுனால நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன்னு. உண்மைதான். ஆனால் இந்த மேடையில் இவ்வளோ அழகாக பேசுனீங்களே, இதுக்கு காரணமாக இருந்தவங்க உங்களை பெரம்பு எடுத்துக்கிட்டு நல்லா பேசுனீங்கன்னு சொல்லுவாங்களா, இல்லை கனிவாக சொல்லுவாங்களா? கண்டிப்பு ஒரு வேளை ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு வேணால் உதவுறாங்க. ஆனால் கனிவு தான் உங்களை இது போல் மேடையிலே சிறப்பாக பேச உங்களை வைத்து உயர்த்தும். அவங்க சொன்னாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். கோலை எடுத்தாதாங்க குரங்கு ஆனோம். நம்ம குழந்தைகளை பற்றி பேசுகிறோம், மறந்துடாதீங்க. நீங்கள் குழந்தைகளை குரங்குல இருந்தால் மனுஷன் வந்தான்னு நினச்சிட்டு பேசிட்டா, மன்னிச்சிருமா. நீங்கள் குழந்தைகளை மிருகங்களாக நினச்சி சித்திரவதை பண்ணாதீங்க, அப்படிங்கிறதான் கான்செப்டே. கிராமத்துல எல்லாம் முருங்கை மரத்தில் காய் காய்க்கலைன்னா அதை விலமான எடுத்து அடித்து அதை கட்டி தொங்க விட்டுருவாங்க. அதை போல் வளர்ந்த சிலருக்கு வேணால் கண்டிப்பு உதவலாம். அந்த மரம் காற்று பலமாக அடித்தா நொறுங்கிடும். ஆனால் தென்னை மரம், அந்த மரத்துக்கு பக்கத்தில் சில அமர்ந்து பேசினாலோ குழந்தைகள் விளையாடினாலோ அந்த மரம் காய்த்து தள்ளிவிடும். அதனால தான் நம்ம மற்ற எல்லா மரத்தையும் ஆலமரம், மாமரம் அப்படின்னு மரம்னு சொல்லுவோம். ஆனால் தென்னையை மட்டும் தென்னை பிள்ளைன்னு சொல்லுவோம். பிள்ளைகள் மீது அன்பு காட்டுங்கள் என்று அன்னை போல ஒவ்வொரு இடத்திலும் நின்று நம்மளுக்கு தென்னை சொல்லி கொண்டு இருக்கிறது.
ரசிகமணி டிகேசி அவர்கள் சொல்கிறாரு, அவரை விதையை ஒரு ஓட்டில் வறுத்துட்டு அதை ஈரமண்ணில் புதைச்சி வச்சு 4 நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த இடத்துல எந்த விதையுமே இருக்காது. அதே சமயம் ஒரு விதைக்கு நீர் தெளித்து அதை ஈரமண்ணில் புதைச்சி வச்சு 4 நாள் கழித்து பார்த்தோம்னா அது முளைவிட்டு கிளம்பும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், பிள்ளைகளைய வறுத்து எடுக்காதீங்க. இந்த மண் அவர்கள் வர்றதற்கு ஒருபோதும் உதவாது. ராஜநாராயணன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதில் முதல் கட்டுரையே இதுதான். அவருடைய ஸ்கூல் அனுபவத்தை பற்றி தான் சொல்லியிருக்கார். மாணவர்கள் கேள்வி கேட்டு ஆசிரியர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்று இருக்கிறதே தவிர, ஏதாவது ஒரு குருகுலத்தில் குருமார்கள் கேள்வி கேட்டு மாணவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்று இருக்கிறதா? மொபைல் ஃபோன் பற்றி சொன்னாங்க. மொபைல் ஃபோன் வாங்குவோர் பயந்துக்கிட்டே இருப்பானா, ஏன்னா ஃபோன் ரீஸ்டார்ட் ஆனால் நம்பர்லாம் போயிடுமோன்னு. ஆனால் குழந்தைகள் மட்டும் பாருங்கள், எதையோ தெரிஞ்சுக்கணும் என்ன ஆர்வத்தில் அந்த மொபைலுக்குள்ளே என்னென்ன வார்த்தை இருக்கோ அத்தனையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஸ்கூல் சொல்லி கொடுத்தா? இல்லையே. பிள்ளைகளுக்கு கல்வி கற்கக்கூடிய இயல்பு என்பது பிறவிலிருந்தே இருக்கிறது. அதனால தான் ரசிகமன் அந்த கட்டுரையின் கடைசியாக சொல்கிறாரு, எனக்கு மட்டும் பாடம் சொல்லி கொடுக்காமல் இருந்திருந்தால் நான் பள்ளிக்கூடத்திலே நிறைய பயின்றிருப்பேன் என்று. இந்த கல்வித்துறையிடம் இவ்வளவு புரிதல் இருந்திருந்தால் நம் பெற்றோர்களிடம் இவ்வளவு கண்டிப்பு இருக்காது தான் எங்கள் எண்ணம். நான் பழமொழி சொல்கிறேன், இடி இடித்தால் செடி வளருது, அன்பு மழை கர்ணல் மழை பெய்தால் தான் செடி வளர்கின்றன, பூக்களும் வளர்கின்றன. அன்னை தெரசா அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எத்தனை வேலைகள் செய்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை, நீங்கள் எவ்வளவு அன்போடு செய்கிறீர்கள் என்பது தான் முக்கியம் அப்படின்னு. அன்பற்ற நிலையில் தாங்க குழந்தைகள் தீய பழக்கத்திற்கு ஆளாவாங்க. அன்போடும் கனிவோடும் இருக்கும் குழந்தைகள் தீய பழக்கத்திற்கு ஆளாக மாட்டாங்க. தமிழில் புது வார்த்தை உண்டு, கொடு என்பதும் வாங்கு என்பதும் ஒன்றுதான். கொடு என்பது வளைவை குறிக்கும். கொடுக்கு கூட வளைவாக இருப்பதனால தான் அதுக்கு கொடுக்குன்னே பேர். வாங்கு கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கு கத்தி கூட வளைவாக இருக்கும். அரைச்சந்திரன் என்பவர் எழுதியிருக்காரு, கொடுப்பவனும் சரி வாங்குவனும் சரி கனிவோடு இருக்க வேண்டும். அதுதான் கனிவின் சிறப்பு. இங்கே சொன்னாங்க, மருத்துவர் ஊசி போடுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. மருந்து கொடுத்தா அதை வியாதி வந்தவர் சாப்பிட்டு குணமடைவர். ஆனால் அன்பை பொறுத்தவரை கொடுப்பவனும் சரி வாங்குவனும் சரி அது மருந்தாக இருக்கும். அதுதாங்க கனிவின் சிறப்பு. கண்டிப்பு ஒரு வீக்கத்தை கொடுக்குது. அந்த வீக்கம் நம்ம தாக்கியவரை தடுத்து நிற்குது. கனிவுங்கிறது பள்ளம் மாதிரி. அந்த பள்ளத்தில் விழுந்தவங்க நிரம்பி விடுறாங்க. கனிவால் அன்பால் எப்போதுமே. கனிவுங்கிறது புன்னகை மாதிரி. புன்னகை மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா தெரியாது, புன்னகை வெளிப்படும் போது தான் அதோடைய மகிமை தெரியும். அது போல தாங்க கனிவும். கனிவு வெளிப்படும் போது தான் அதோடைய மகிமை தெரியும். மாணவன் கிளாஸில் கீழே விழுந்த பேனாவை கூட எடுக்க முடியல, ஏன்னா சிசிடிவி கேமராவும் வாட்ச் பண்ணுது. இப்படி மாணவன் கிளாஸில் படுற கஷ்டம் இருக்கே தாங்க முடியலை. நெருப்பால் அணைக்க முடியாதுங்க, நீரால் தான் அணைக்க முடியும். இப்படி நீராக இருக்கிறது கனிவு தாங்க. கனிவான ஆசிரியர் இயற்கைக்கு உதாரணம், கண்டிப்பான ஆசிரியர் செயற்கைக்கு உதாரணம். ஒரு மாணவனை 6th ஸ்டாண்டர்டில் போய் கிளாஸில் போய் சேர்க்குறாங்க. அந்த மாணவனும் கிளாஸில் போய் படிச்சுட்டு ஈவினிங் அவங்க அப்பா வெளியே நிற்கிறாரு. அவன் போய் இன்னைக்கு அவங்க அப்பா கேட்குறாங்க, இன்னைக்கு கிளாஸ் எப்படிப்பா போச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், கிளாஸ் போகிறது வர்றது பிடிக்குது, ஆனால் அங்கே நடுவில் இருக்கிறது தான் பிடிக்கலன்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்குறாரு. அங்கே டீச்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, எனக்கு பிடிக்கலைங்கிறான். இன்றைக்கு குழந்தைகள் கண்டிப்பான ஆசிரியரை விரும்ப மாட்டாங்க, கனிவான ஆசிரியர் தான் விரும்புகிறாங்க. இன்றைக்கி நம்ம கண்டிப்பு தான் சொன்னோன்னா பல தலைமுறைகளை இலக்க நேரிடுவோம். திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. வார்த்தையிலே பாருங்கள், கனிவில் கனி இருக்குது, கண்டிப்பில் உப்பு இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்கும்? ஆகவே கண்டிப்பை காட்ட வேண்டும் என்றால் எங்கள் எதிர்ப்பாளரிடம் காட்டுங்கள், எங்களிடம் கனிவை மட்டுமே ஆணித்தனமாக காட்டுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக அன்பு பிள்ளை கௌசிகா நிறைவா திருக்குறளோட முடிச்சிருக்கா. இணைய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதனால் எதுக்கு காய் மாதிரிங்கிற கண்டிப்பு, எங்களுக்கு கனி இனிப்பு அதுவே போதும் அப்படிங்கிற செய்தியை ஆழமாக சொல்லியிருக்க. அடுத்து நிறைய தேடல் இந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்குங்கிறத நான் பார்க்குறப்ப பிளாசா பள்ளியை மனதார பாராட்டுகிறேன். அவள் சொன்ன செய்தியெல்லாம் சாதாரண இல்லை. கி ராஜநாராயணனை எத்தனாவது படிக்கிறேன்? 11th 11ஆம் கிளாஸ் பிள்ளை கி ராஜநாராயணுடைய கட்டுரைகளை படித்துவிட்டு கதை சொல்வதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தென்னை மரத்தை மட்டும்தான் பிள்ளைன்னு சொல்லுவோம். ரசிகமணி டிகேசியோட செய்தி எல்லாத்தையும் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கா. அடுத்ததா
நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியுமாண்டா? அதுதான் உண்மை. உனக்கு எதிராக செய்தி சொல்கிறதா பொருள் இல்லை. நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது, அன்புதான் வேணும். நீ சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதோட ஒரு செய்தி, உலக வரலாற்றிலேயே நெருப்பால் அணைத்த பெருமை வள்ளலாருக்கு மட்டும் உண்டு. பசி என்பது நெருப்பு, வடலூரிலே அணையா அடுப்பு என்று அவர் மூட்டிய நெருப்பால் பசி என்ற நெருப்பு அணைந்திருக்கிறது என்று சொன்னால் உலக வரலாற்றிலேயே நெருப்பை நெருப்பால் அணைத்தவர் வள்ளலார் மட்டும்தான். அந்த ஒரு செய்தியோடு நிறைய நல்ல விஷயங்களை சொன்ன தேடலுக்கு பாராட்டுக்களை தெரிவித்து, அடுத்ததா கௌசிகாவை தொடர்ந்து லக்ஷிதா அவர்கள் பேச வருகிறார். நல்ல கைத்தட்டலோடு அன்பு பிள்ளையை அழைத்து மகிழ்கிறேன். கனிவுதான் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்று வச்சிருக்காங்க, அதெல்லாம் மறுத்து நீ பேசணும். வா. இப்போ பேசுகிற யோகேஷ் அவங்க சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் படினே சொல்லக்கூடாதான், கனிவோடு சொல்லணுமா. கனிவோடு எப்படிங்க சொல்கிறது? படிமா, பப்புமா, உனக்கு நான் செஞ்சு தரேன் உப்புமா, இப்படியே உட்காந்துருந்தா தப்புமா அப்படின்னு சொன்னால் படிக்க வாங்க போகிறீங்க? எனக்கு புரியலை. படிங்கிறத எப்படி தாங்க சொல்ற? ஒரே அப்புமான அடித்தா படிக்குங்கிற. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பிடிக்காத விஷயம் எக்ஸாம் அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்குங்க ஸ்கூலுக்கு வரீங்க? அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் சினிமா, பிக் பாஸ், கேம்ஸ், அதாங்க அவங்களுக்கு பிடிக்கும். அதை வேணா ஸ்கூலில் போடுவோமா? எக்ஸாமுக்கு பதிலாக போட்டு இந்தாங்க பாகங்களை குறிங்க அப்படின்னு சொல்லுவோமா? ஏங்க, வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை தாங்க கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கான இடம் தாங்க ஸ்கூல். இதில் இந்த பிள்ளை 90 மார்க் எடுத்தால் எடுக்கட்டும், நீ 65 மார்க் எடுத்தாலே போதும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க? 30 மார்க் எடுத்துகிட்டு வந்து நிற்பீங்க. இதுலேயும் அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க? 15 மார்க் எடுத்துகிட்டு வந்து நிற்பீங்க. ஹெலன் கில்லரை பற்றி சொன்னாங்க, அவங்க விதிவிலக்கு, அவங்களுக்காகவே அர்ப்பணித்து கொண்ட ஆசிரியர்கள் இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம யதார்த்த வாழ்க்கையில் பொருந்துமா? அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்கள் அன்புக்காக ஏங்குகிறோம் அப்படின்னு. முன்னாடிலாம் எங்கள் அப்பா வந்துட்டா நாங்கள் குடுகுடுன்னு ஓடுவோம். ஏன் ஓடுவோம் தெரியுமா? ஏதாவது தின்பண்டம் வாங்கி வந்திருப்பாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி எதுக்கு ஓடுறோம்? அவர் கையில் உள்ள ஆண்ட்ராய்டு மொபைலுக்காக. நீங்கள் எதுக்கு ஏங்குறீங்கன்னு இப்போ தெரியுதா? அந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு தான். ஒசூரில் ஒரு டீச்சர் பிள்ளைங்களுக்கு எல்லா கைத்தொழிலை கற்றுக் கொடுத்து அவங்களையே சம்பாதிக்க வச்சுருக்காங்க. நான் கேட்குறேன், அப்படின்னா நீங்கள் செய்வீங்களா? ஏங்க, உங்கள் சொந்த வேலையை உங்களால் செய்ய முடியல. நம்மளை முதல்ல ஸ்கூலுக்கு அம்மா கொண்டு போய் விடுறதுக்கும் அப்பா கொண்டு போய் விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னு தெரியுமா? முதல்ல நம்மளை அம்மா ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறாங்கன்னா 1 வாரம் ஆனாலும் ஸ்கூல் போக மாட்டோம். கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நல்லா படிக்கணும், ஸ்நாக்ஸை பக்கத்தில் யார் கொடுக்கக்கூடாதுன்னு உடனே குழந்தை பேன் அழுகும், உடனே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்படியே அப்பா பார்த்துட்டே இருப்பார். இந்த லட்சணத்தில் பண்ணினா ஸ்கூலுக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுவார். ஸ்கூல் அழகாக இருக்குது, கிளாஸ் ரூம் அழகாக இருக்குது, நல்லா படிக்கணும், தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவார். அவன் பாட்டுக்கு கம்முன்னு உட்காந்துருப்பான். அந்த காலத்தில் பிள்ளைங்க வேண்டிக்குவாங்களாம், இன்றைக்கி மேக்ஸ் டீச்சர் வரக்கூடாது, வந்தாலும் நம்மளை ஒன்றும் செஞ்சிடக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைக்கி மேக்ஸ் டீச்சர் வேஞ்சாரு, பிள்ளைங்க இன்றைக்கி எந்த ஒரு ஆயுதத்தோடும் வந்துடக்கூடாதுன்னு. என்னங்க இது? இறை என்பவங்க அழகாக சொன்னாங்க, நம்ம வாழ்க்கையில் 2 பேர் முக்கியம். ஒருத்தர் ஆசிரியர், இன்னொருத்தர் மருத்துவர். மருத்துவர் நம்மளை பிணமாகாமல் பார்த்துக்குவாங்க, ஆசிரியர் நம்மளை நடைப்பிணமாகாமல் பார்த்துக்குவாங்க. அப்போ ஆசிரியர்னு ஒருத்தர், மருத்துவர்னு ஒருத்தர் இருக்கும் போது ஊசின்னு ஒன்று தேவைப்படுதா இல்லையா? அப்போது ஆசிரியர்னு ஒருத்தர் இருக்கும் போது கண்டிக்கிற ஊசின்னு ஒன்று தேவைப்படுதா இல்லையா? இப்போது கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போது ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறதாங்க கண்டிப்பு. இப்போ இந்த பட்டிமன்றத்துக்கு பேரண்ட்ஸ் நீங்களாம் எப்படி வந்திருக்கீங்க? எங்கள் டீச்சரும் பிரின்சிபல் மேடமும் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொன்னனால தானே. கனிவாக சொல்லியிருந்தா நாங்கள் காக்கா குருவிக்கு தான் பட்டிமன்றம் நடத்திருப்போம். ஆகவே மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது கண்டிப்பே என்று கண்டிப்பாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா கண்டிப்பாக கூறின்ட்டா. ரொம்ப அழகாக நேர்த்தியாக பேசிய அன்பு பிள்ளை லக்ஷிதா. ரொம்ப யதார்த்தம் பேச்சு பார்த்தீங்களா, அதான் ஒரு மொழிநடை மாறும். ரொம்ப யதார்த்தமாக போகிற போக்கிலே அம்மா கொண்டாந்து விடுறதுக்கும் அப்பா கொண்டாந்து விடுறதுக்கும் என்ன வேறுபாடு? அப்பா தோலை உரிச்சிருவாராம். இதெல்லாம் விஷயம் இல்லைங்க. அடிச்சா பாருங்க ஒரு பாயிண்ட்டு, இங்கே பாரு, உனக்கு கொடுத்துருக்க ஸ்நாக்ஸை பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு கொடுத்துடாத. உண்மையான அம்மாக்கள் என்ன சொல்வீங்களோ
உண்மையா பொய்யா? நம்மோட பிள்ளை நல்லா திங்கணுங்கிற எண்ணத்தில் தான் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, ஷேர் பண்ணி சாப்பிடணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. உட்கார்றா. ரொம்ப அழகாக அதை போகிற போக்கில் யாருக்கும் கொடுத்துறாத அப்படின்னு அதை மட்டும் அம்மா கண்டிப்பாக சொல்லி அப்புறம் கனிவாக வெட்டிட்டு வருவாங்க. ஆனால் அப்பா வெளியில் வரக்கூடாது, ஒழுங்காக உட்கார் என்று தோலை உரிச்சிருவாரா. ரொம்ப அழகாக அந்த ஒரு செய்தி. நிறைய கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நிறைய செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கீங்க. வேற என்ன சொன்னீங்க? முக்கியமான ஊசி. இப்போ பிரச்சனை ஊசிங்கிறது இல்லை, மருத்துவர் கையில் ஊசி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அப்பா அம்மா பாத்தியார் கையில் ஊசி வேணும், அதெல்லாம் ஒத்துக்கிறோம். அந்த ஊசி என்ன ஊசி? கண்டிப்பான ஊசியா கனிவான ஊசியா என்பதுதான் கேள்வி. அதில் இன்ஜெக்ட் பண்ண போகிற மெடிசன், அதை ரொம்ப ஆழமாக சொல்லிட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம். மருத்துவருக்கும் ஆசிரியருக்கும் அடித்தா ஒரு பாயிண்ட் என்ன? மருத்துவர்கள் நம்மை பிணமாக்காமல் பார்த்து கொள்கிறார்கள், ஆசிரியர்களோ நம்மை நடைபிணமாக்காமல் பார்த்து கொள்கிறார்கள். அந்த பிணம் கூட பிரச்சனை இல்லைங்க, செத்துரு வாங்கி தூக்கி போட்டுருவோம். ஆனால் இது வாழ்ந்துட்டே இருக்கும்போது நடக்கிற பிணம். அறிவு இருக்கணும்டா, இல்லைன்னா நீ யாரு? பிணம், நடக்கிற பிணம். என்ன அழகான இன்னொருத்தர் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் அதை தேடி கண்டுபிடிச்சி நீ சொன்ன பாங்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்து கல்யாணத்துக்கு வந்தால் முடிஞ்சா வாங்க அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக வந்துடணும். எப்படி கோர்த்தா பாருங்க வார்த்தையை, முடிஞ்சா வாங்கனாலே அதில் பாசம் குறைவு. அப்போ கண்டிப்பில் கூட கனிவு ஒளிந்திருக்கிறது. நான் சொல்லலை, தீர்ப்புக்கு உதவுற மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கா. கண்டிப்பில் கூட கனிவு ஒளிந்திருக்கிறது. கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லலை, கண்டிப்பாக வாங்க, வந்துடணும், உங்களை எதிர்பார்ப்பேன் என்று சொல்லுகிற கண்டிப்பில் கூட கனிவு, பாசம், அன்பு, நேசம், மனிதநேயம், காதல் இதெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு பாப்பா சொல்லியிருக்கா, நான் சொல்லலை. எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? ஏன்னா அப்படி சொல்லணும், பாசம் இருக்கணுங்க கண்டிப்பில். கண்டிப்பில் கூட வாதியார் கண்டிக்கிற கண்டிப்பில் கூட பாசம் ஒளிந்திருந்தால் அந்த கண்டிப்புக்குள் 1000 அர்த்தம் இருக்கிறது என்பதை பிள்ளைகள் உணர வேண்டாம், பெற்றோர்கள் உணர்ந்தால் அந்த கண்டிப்பு ஜெயிச்சிடும். அதனால் பெற்றவங்க உணரணும் என்பதையெல்லாம் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்க. அதை விட்டுட்டு நான் நேரில் வரத்தான் நினைத்தேன், ஆனால் வர முடியவில்லை. வாட்ஸ்அப் வாயிலாக என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கேன், இதை நேரடி அழைப்பாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எழுதி தட்டுறோம். நேரம் வேறு வழியில், இலக்கிய விழாக்கெல்லாம் நானே வாட்ஸ்அப்பில் தான் இன்விடேஷன் அனுப்புகிறேன். அது வேறு வழி இல்லை. சொந்த விழாவுக்கு குடும்ப விழாக்கு அப்படி பண்ணலாமா? முறையாக கொடுக்கணுமா இல்லையா? நம்மால் யாரும் கவலைப்பட மாட்டான். அவன் பார்த்தா வாட்ஸ்அப்பில் எதுவுமே பதிலே போடலை, இவரும் பார்க்குறாரு, பார்த்துட்டானா இல்லையா? ப்ளூட்டிக் ஆகிருக்கே, பதிலை காணமே. இந்த பொம்மை போடுவாங்களே ஸ்மைலி, எந்த பொம்மையும் காணமே, பார்த்துருப்பானா இல்லையா? ப்ளூட்டிக் ஆகிருக்கு, பார்த்துட்டேன் அப்படின்னு விட்டாரு. கல்யாணத்தன்னைக்கு காலையில் அறிவறையில் எந்திரிச்சு காலையில் பார்க்குறாரு, நம்மால் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். என்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடி அனுப்பின இன்விடேஷனுக்கு பதில கல்யாணத்தன்னைக்கு போட்டிருக்கேன். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அழைப்புதல் அனுப்பியிருந்தீர்கள், அதை நான் பார்த்தேன், மகிழ்ந்தேன். என்னாலும் இன்றைக்கு வர இயலவில்லை, வேறு வழி இல்லாத காரணத்தால் நான் சூழலில் வேறு இடத்துக்கு போகிறேன். கொல்லப்படாதீங்க, நான் வைக்க வேண்டிய மொய் 1001 ரூபா. வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிருக்கேன். 2 500 ரூபா தாள் மொய் எழுதிக்கிட்டேன். இவன் அவனை விட பெரிய 2 500 ரூபா தாளை போட்டுறது கீழே 1000 ரூபா மொய் எழுதிக்கிட்டேன். வாழ்க்கை எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் நிறைய செய்தியை யதார்த்தமாக நீ சொன்னாலும் அதுக்குள்ளே அவ்வளவு அர்த்தம் ஒளிஞ்சு கிடக்கு. வாழ்த்துக்கள், நல்ல தேர்ந்த பேச்சாளராக நீ வர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு பேச்சாளர்களை மன நிறைவோடு அழைக்கிறேன். கனிவே என்ற அணிக்கு பேச ஜெசாந்தினியா, அன்பு பிள்ளை ஜெசாந்தினி உங்கள் கைத்தட்டலோடு வருகிறார். கனிவே பேச. ஆன்றோர்களே, சான்றோர்களே, நல்லதொரு தீர்ப்பை நல்கவிருக்கும் நடுவர் அவர்களே, உண்மையை மட்டுமே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என் அணி பேச்சாளர்களே, ஏதோ பேசி சென்றால் போதும் என்று பேசி அமர்ந்திருக்கும் என் எதிரணி பேச்சாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது கனிவா கண்டிப்பா அப்படிங்கிறது தான். நேரடியாக தலைப்புக்குள்ளே போயிடலாம். இப்போது இங்கே பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்களே, எங்கள் ஸ்கூல் நிர்வாகத்தின் கண்டிப்புனால வந்திருக்கீங்களா, இல்லை கனிவால் எங்களை ஊக்கப்படுத்தணும்னு வந்திருக்கீங்களா? அவங்க பேசும்போது சொன்னாங்க, அடிக்கிற கை தான் அணைக்கும்னாங்க. இன்னும் எத்தனை நாள் தான் சார் இதையே சொல்லி எங்களை ஏமாற்ற போகிறீங்க? அடிக்காத கை அணைக்கும் போது அந்த அணைக்கிற கையின் ருசி இன்னும் கூடுதலாக தானே இருக்குது. அதையே மறந்துட்டு 3 பேரும் பேசுகிறீங்க. இவங்க சொல்கிறாங்க,
இவங்க அப்பா அடித்தாங்களாம், இவங்க காதை பிடிச்சி திருகுனாங்களாம். அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது? வேணும்னா எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். வேற என்னங்க சொல்கிறது? அந்த காலத்துலலாம் பெற்றோர்கள் சொல்லுவாங்களாம், கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்? அப்பா அம்மா பிள்ளையை அடிக்காத அந்த காலத்தில் இருந்தாங்களா? ஏன் அடித்தாங்க? அன்றைக்கெல்லாம் வீடுங்கிறது 3 பேர் 4 பேர் இருக்கிற இடம் இல்லை. ஒரு வீட்டுக்கு 25 பேர் இருப்பாங்க. பெரியப்பா, சித்தப்பா, மாமி, மாமான்னு இப்படி எல்லாரும் இருப்பாங்க. ஒருத்தர் அடித்தா இன்னொருத்தர் அணைப்பாங்க. சார், அப்பா பிள்ளைய அடிச்சிட்டா பாட்டி அப்பாவை பார்த்து திட்டுவாங்க, இவனே 20 மார்க் தான் எடுத்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வீடுகளில் அப்படி இல்லை. இன்றைக்கெல்லாம் வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை 2 பிள்ளை, அம்மா அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அணைக்கவெல்லாம் ஆள் கிடையாது. அப்போ இப்படி சூழ்நிலையில் பிள்ளைகளை எப்படி அன்பினால் மாற்றலாம்னு நாங்கள் பேசினா, கால மாற்றத்தையே தெரிஞ்சுக்காம அவங்க 3 பேரும் பேச வந்துட்டாங்க. எனக்கு ராகுல் டிராவிட சொல்லும் போதே அவங்க கால மாற்றத்துக்கு வரலைன்னு நினைச்சேம்மா. கரெக்டாக சொல்கிறேன். இன்னொன்று சொன்னாங்க எங்கள் அணியை பார்த்து, கனிவேன்னு ஆணித்தரமாக தானே சொல்லி முடித்தாங்க அப்படின்னாங்க. ஏன் உங்கள் அணியில் பேசினவங்க கூட வணக்கத்தினை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லலையா? சும்மா இந்த மாதிரி வார்த்தைகளையே பிடிச்சிக்கிட்டு வவ்வால் மாதிரி தொங்காதீங்க. முதல்ல நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு கேளுங்க. பிரமை நாடாதவன் தன் மகளை பகைக்கிறான் என்று விவிலியம் சொல்கிறது. ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்டுன்னு சொல்கிறதெல்லாம் பழைய காலம். இப்போ அதெல்லாம் வேலைக்காகாது. கனிவுங்கிறது பிள்ளைகளிடம் பழகும்போது நெஞ்சத்தில் இருந்து வரும் ஒரு உணர்வு இல்லையா? மகாகவி பாரதி தன் பெண் பிள்ளையை பார்த்து பாடுகிறார், சற்று முன் முகம் சிவந்தால் மனது சஞ்சலமாகுதடி, நெற்றி சுருங்க கண்டால் என் நெஞ்சம் பதைக்குதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. இப்படிதான் சார் ஒவ்வொரு தகப்பனும் தன் பெண் பிள்ளையை வளர்க்கணும். பெருமாள் முருகன் ஒரு எழுத்தாளர், அவர் மிகப்பெரிய எழுத்தாளர். எங்கள் ஐயா அப்படின்னு அவரை பற்றி அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதில் 30 கட்டுரையை மட்டும் எடுத்து ஒரே புத்தகமாக போட்டிருக்காங்க. அதில் ஒரு மாணவன் எழுதியிருக்கான், நான் சரியான ரவுடி தான், கிளாஸில் பாடம் நடத்த விடாமல் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் ஏன் அப்படி இருந்தேன்னு என்னை யாருமே கேட்கல. ஏன்னா நான் வந்த சூழல் அந்த மாதிரி. எனக்கு படிப்பே புரியலை. கிளாஸில் எல்லோரும் எங்கே என்னை அவமானப்படுத்திடுவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு நானே என்னை ரவுடி மாதிரி காட்டிக்கிட்டேன். ஒரு நாள் பெருமாள் முருகன் சார் அவனை ரூமுக்கு கூப்பிட்டு விட்டுருக்காரு. இவனும் என்ன நம்மளை 2 அடி அடிப்பார், அடித்தா அடிக்கட்டும் அப்படின்ட்டு போயிருக்கான். உள்ளே போனோடனே உட்காருப்பான்னு சொன்னாராம். அவன் பயந்துட்டே நின்னான். ஒன்னதாப்பா உட்காருன்னு சொன்னோடனே அவன் பயந்துட்டே உட்காந்தான். அவன் உட்காரும் போதே அவன்கிட்ட இருந்த பாதி ரவுடித்தனம் போயிடுச்சு. உன் பேர் என்னையா அப்படின்னு கேட்டுட்டு, ஏன் படிக்க மாட்ற, ஏன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு அவனை ஒரு கேள்வி கூட அவர் கேட்கல. அடுத்த வாரம் நடக்கிற இலக்கிய மன்ற விழாவில் நன்றியுரை சொல்லணுப்பான்னு சொன்னாராம். இவன் நீங்கள் யாரோ நினச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னானா. இல்லைப்பா ஒன்றை தான் கேட்குறேன்னொன்னே, அதெல்லாம் என்னால் ஸ்டேஜெலாம் ஏற முடியாது அப்படின்ட்டு இருக்கான். சரி ஸ்டேஜ் ஏற வேணாம், டீ கொடுக்குறது அந்த மாதிரி ஏதாவது சின்ன வேலை இருந்தால் பார்க்குறியா அப்படின்னோடனே ஒரு 8 வாரம் அந்த விழாவுக்கு அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான். 8வது வாரம் அந்த ஆசிரியர் அவன்கிட்ட கேட்குறாரு, இன்றைக்கி நன்றியுரை சொல்கிறாரு, வரலப்பா நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சொல்கிறேன்னு சொன்னான். இன்றைக்கு அந்த மாணவன் தமிழ்நாட்டின் ஆங்கில விரிவுரையாளராக இருந்து கல்லூரி முதல்வராகி இன்றைய உயர்கல்வித்துறையில் துணை டைரக்டராக இருக்காருன்னு அவர் எழுதியிருக்காரு. உட்காருங்கன்னு சொன்ன வார்த்தையில இருந்த கனிவு தான் அவர் இந்த அளவுக்கும் உயர்த்தி இருக்குங்கிறத அவரை இவ்வளவு தூரத்துக்கு நிக்க வச்சிருக்கு. உட்காருங்க என்று சொன்ன அந்த வார்த்தை தான் இந்த அளவிற்கு அவரை பள்ளி கல்வித்துறையில் நிக்க வச்சிருக்கு. அழகு. சில பசங்கள்லாம் ஏன் சேட்டை பண்ணுறாங்க, ரவுடித்தனம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள சிக்கல் இருக்கும், வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அவன்கிட்ட கனிவோடு நடந்துக்கிட்டா அவனும் நிச்சயம் ஒரு நாள் சாதனையாளராகத்தான் வருவான். இதுதான் நியதி. ஹிட்லரை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். வரலாற்றின் புத்தகங்களை புரட்டி பார்க்கும்போது சில பக்கங்களில் இரத்த கரைகள் உள்ளன. அந்த பக்கங்களுக்கு சொந்தக்காரர் ஹிட்லர். ஏன் ஹிட்லர் இவ்வளோ மோசமானவராக இருக்காரு? இந்த உலகம் பார்த்திராத கொடுங்கோலன் யாருன்னா ஹிட்லர் தான் சொல்லுவோம். ஏன் 10 லட்சம் யூதர்களை கொன்றார். அது கூட பரவாயில்ல, 6 மாத குழந்தைகள்ல இருந்து 3 வயது குழந்தைகள் வர 1000 குழந்தைகளை ஒரு டாப் இல்லாத லாரியில் ஏற்றி ஜெர்மன்லேருந்து ரஷ்யாவுக்கு அமுச்சு விட்டுருக்காரு. அந்த குழந்தைகள்லாம் அந்த குளிர்லேயே விரைத்து செத்து போனாங்க. இந்த செய்தி ஹிட்லருக்கு வந்தப்போ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் அப்படின்னாராம். ஏன் ஹிட்லர் இவ்வளோ கொடூரமானவராக இருக்காருன்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஹிட்லருடைய அப்பாவுக்கு 7 பசங்களாம். அவர் எதை சொல்லலைனாலும் ஒரு விசில் தான் கொடுப்பாராம். இந்த நேரத்தில் இதை செய்யணும்னா அந்த நேரத்தில் அதை தான் செய்யணும். அப்படி இல்லைனா 11 அடி, 22 அடி, 33 அடின்னு மல்டிபிள்ஸ் ஆஃப் லெவலில் கனெக்ட் பண்ணி அடிப்பாராம்.
அப்போ இந்த மாதிரி சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அவருக்கு கொடுற தண்டனைலாம் கொடுத்து வளர்த்ததுனால மனித சமுதாயத்தையே வெறுக்கிற மாதிரி இருந்திருக்காரு ஹிட்லர். நேற்றைய பள்ளிகளில் வேண்டுமானால் அடி என்பது சமாதானம் செய்து கொள்வதாக இருந்திருக்கலாம். ஆனால் நேற்றைய மாணவர்களுக்கு இன்றைய மாணவர்கள் போல் அழுத்தங்கள் இல்லை. மார்க் வாங்கணும், இன்ஜினியர் ஆகணும், MBBS என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற அழுத்தங்கள். அப்போது உங்கள் கனிவான சொல்லால தானங்க என்னை போல உள்ள மாணவர்கள் ஏணி போல ஏறி போக முடியும். ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் மாணவர்கள்ட்ட கேட்குறாரு, நீங்கள்லாம் அறிவாளியா புத்திசாலியான்னு. அதுக்கு எல்லாரும் நான் அறிவாளி நான் புத்திசாலின்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒரு மாணவன் மட்டும் சொன்னார், அறிவாளிகள் இருக்கும் இடத்தில் நான் புத்திசாலியாகவும் புத்திசாலிகள் இருக்கும் இடத்தில் நான் அறிவாளியாகவும் இருப்பேன் என்றான். அந்த மாணவன் யார் தெரியுமா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அப்போ இந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் உருவாக கனிவுதான் தேவையே தவிர கண்டிப்பு அல்ல. கண்டிப்புங்கிறது காய் மாதிரி, கனிவுங்கிறது கனி மாதிரி. இதில் உங்களுக்கு எது பிடிக்கும்? கனிங்கிற கனிவு தானே. ஒரு மாணவனை 100 அடி அடித்து ஒரு நல்ல விஷயம் செய்ய சொன்னால் அவன் செய்ய மாட்டான். அதே இது கனிவாக சொன்னால் 100 நல்ல விஷயங்களை கூட அவன் செய்வான். வாழ்க்கை என்பது கடைசி வரை போராட வேண்டும் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும். சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன் இருக்கும் வரை எவன் ஒருவன் போராடுகிறானோ அவன்தான் மனிதன். கண்ணதாசன் சொன்னார், 10 முறை விழுந்தவன் எழுந்தான், 11வது முறை விழுந்த உன்னால் ஏன் எழ முடியாது என்று பூமி தாய் சொன்னாலாம். தோல்வியை கண்டு விழுகின்ற குழந்தைகளுக்கு அன்பு என்ற கனிவு தாங்க தேவை. இப்போ நான் இங்கே நின்று பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய பெற்றோர், ஆசிரியர், முதல்வர் அவர்கள். இவர்களுக்கும் மேல் என் பள்ளி தலைவர் நம்மால் முடியும் என்ற அமைப்பை உருவாக்கி உன்னால முடியும் நீயும் பேசுமான்னு கனிவோடு சொன்னதுனால தானங்க இன்னைக்கு நான் இங்கே நின்று பேசுகிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த உலகத்துக்கு நிறைய விஞ்ஞான கருவிகளை தந்தவர். அவரோட சின்ன வயசுலேயே அவங்க டீச்சர் ஒரு லெட்டர் கொடுத்து அவரை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுறாங்க. இனிமேல் உங்கள் பையனெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, இங்கே ரொம்ப பிரச்சனை பண்ணுறான்னு. இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா அவருக்கு வீட்டிலேயே சமுதாய பாடங்கள் எல்லாம் நடத்துகிறாங்க. அப்போது அந்த கனிவால் தான் இன்றைக்கி நம்ம நிறைய விஞ்ஞான கருவிகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சர்ச்சிலை பார்த்து ஆங்கிலேய ஏகாதிபத்திய அரசு கேட்டுச்சான், ஏயா ஒரு அரையாடை உடுத்திய மனிதன் வயதானவன் காந்திஜியை உன்னால் ஜெயிக்க முடியலையா அப்படின்னுச்சான். அதுக்கு சர்ச்சில் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த அரையாடை உடுத்திய மனிதன் காந்தி. அவன் கையை தூக்கியிருந்தால் நான் கத்தியை தூக்கியிருப்பேன், அவன் கத்தியை தூக்கியிருந்தால் நான் துப்பாக்கியை தூக்கியிருப்பேன், அவன் துப்பாக்கியை தூக்கியிருந்தால் நான் பீரங்கியை தூக்கியிருப்பேன். ஆனால் அவன் பாழா போன கனிவு என்ற அகிம்சை அல்லவா தூக்கி விட்டான் அப்படின்னாராம். நாங்கள் அப்பேற்பட்ட ஆங்கிலேய ஏகாதிபத்திய அரசியே வெளியே அனுப்பியது இந்த கனிவு தான். நேரமோ என்னை போ என்கிறது, என் இருக்கையோ என்னை வா வா என்கிறது. ஆகவே கண்டிப்பை கைவிடுங்கள், கனிவாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக அழகாக நிறைய செய்திகளை சொல்லியிருக்கா. அவளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெஷாந்தினிக்கு ஹிட்லரை சொன்னா, எடிசன் தேர்ச்சி விகிதாச்சாரம், பாரதி பெண் பிள்ளைக்கு பாடுற அற்புதமான பாட்டு வரி எல்லாமே சொல்லி குடும்பம் எப்படி அன்போடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னேன். அந்த காலத்து 20 பேர் வாழ்ந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையெல்லாம் உண்மையிலேயே குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். பாரதிதாசன் சொன்னார், எப்படி குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்? அவள் சொன்ன மாதிரியே சொன்னால் அன்றைக்கி ஒருத்தங்க அடித்தா அணைக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க. அவருடைய அருமையான அந்த பதில் தான். குடும்பத்தில் பல்கலைக்கழகம்னா என்ன இருக்கணும்? பாடத்திட்டம் இருக்கணும். ஒரு யூனிவர்சிட்டினா சிலபஸ் இருக்கணும். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னா குடும்பத்தில் என்ன பாடத்திட்டம் இருக்குது? நாங்கள்லாம் அந்த காலத்தில் என்று சொல்லுகிற தாத்தா தான் வரலாறு. உனக்கு ஒன்றுனா மருத்துவர்கிட்ட போகணும் அவசியம் இல்லைங்க, வா துளசி எடுத்துக்கோ, வெந்நீரை போட்டுக்கோ என்று வீட்டுக்குள்ளே மருத்துவம் சொன்ன பாட்டி இருக்கால, அவள் தான் மருத்துவ அறிவியல். அண்ணனுக்கு மட்டும் இவ்வளோ கொடுக்குற, எனக்கு இதுக்கு இவ்வளோ இல்லையா, அக்காவுக்கு மட்டும் இவ்வளோ கொடுக்குற என்று எப்போது பார்த்தாலும் கணக்கு பார்க்கிற உடன் பிறந்தவர்கள் தான் கணக்கு. எப்போதும் அன்போடு இருக்கிற அம்மா அன்னை தமிழ், அவ்வப்போது கண்டிப்போடு முறைக்கிற அப்பா ஆங்கிலம். இப்பொழுது புரிகிறதா? குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், பாடத்திட்டம் இதற்குள் தான் இருக்கிறது என்று ஒரு கவிஞன் எழுதினான். அதுபோல் நிறைய உதாரணங்களை சொல்லி நல்ல மொழி நடையோடு பாரதியாருடைய கண்ணம்மா பாடலெல்லாம் எடுத்து சொன்ன டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய வார்த்தையை சொல்லும்போது நான் எழுதிய ஒரு 4 வரி என் நினைவிற்கு வந்தது. ஒன்று, நம்ம நாட்டில் இந்திய தேசத்தில் மட்டும்தான் ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவரானவரும் இந்திய தேசத்திலே தான், குடியரசுத் தலைவராக இருந்து ஆசிரியரானவரும் இந்திய தேசத்திலே தான். முன்னவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவரானவர், பின்னவர் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்து ஆசிரியரானவர். இப்படிப்பட்ட பெருமையெல்லாம்
நம்ம மண்ணில் இருக்குது என்று கனிவுதான் உயர்த்தும் அப்படின்னு. அது உண்மை. நான் பள்ளிக்கூடத்தில் 20 வருஷமாக வாத்தியாராக இருக்கேன். 20 வருஷத்துக்கு மேலே நான் 2003 வாத்தியாராக இருக்கேன். 23 ஆண்டுகள். அதில் நான் ஒரு பெரிய உண்மையை சொல்லவா? என்னிடம் படித்து, இது உண்மை, பெற்றோர்களுக்காக சொல்கிறேன், 23 ஆண்டு கால அனுபவம். என்னிடம் படித்து முதல் மதிப்பெண் எடுத்த பிள்ளைகள் திருமணம்னா அழைப்புதல் வைத்திருக்கிறார்கள். என்னை ரோட்டில் பார்த்தா என்னை பார்த்து வணங்கி இருக்கிறார்கள். ஃபஸ்ட் மார்க் எடுத்து நல்லா படிக்கிற பிள்ளை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னிடம் மிக சுமாராக படித்து போராடினா பாருங்க, அந்த பையதான் என்னை ரோட்டிலே பார்த்தால் வணக்கம் சொல்வதற்கு பதிலாக கட்டி அணைத்திருக்கிறான் என்பதை பெருமையோடு சொல்கிறேன். ஏன்னா அந்த சுமாரா படித்த பையதான் உன் என் வீட்டுக்கு வந்திருப்பான், இல்லைன்னா அவன் வீட்டு பெற்றவனை என் வீட்டுக்கு வர வச்சிருப்பேன். ஆக எங்கள் உறவு ஆழமாகியிருக்கிறது. அதனால்தான் நான் என்னுடைய ஒரு புத்தகத்துடைய நூல் அணிந்துரை எழுதும்போது ஒரு வரி எழுதினேன். ஆசிரியர்களுக்கும் மாணவருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கணுங்கிறத முதல் மதிப்பெண் எடுக்கிற பிள்ளைகளுக்கு பக்கத்தில் அமர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிற ஆசிரியரை விட தேர்ச்சி குறைவாக போன பையனுக்கு நான் தான் பொறுப்பு என்ற ஆசிரியர் எந்த ஆசிரியர் சொல்கிறாரோ அவர்தான் உலகத்திலேயே தலை சிறந்த ஆசிரியர். மார்க் எடுக்கிறவனுக்கு பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிற வாத்தியாரை விட மார்க்கு கம்மியாக எடுத்த பையனுக்கு நான் தான் பொறுப்புன்னு ஒரு வாத்தியார் சொன்னால் அவர்தான் தலை சிறந்த வாத்தியார் என்று என்னுடைய உரையில் நான் எழுதியிருக்கிறேன். அப்படி என்னிடம் படித்து தேறிய பிள்ளைகள் இன்றைக்கி நினச்சி பார்த்து வர்றாங்கன்னா அது ஆசிரியருக்கு மட்டுமே கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பேர். அதனால் தங்கை ரொம்ப அழகாக பிள்ளை ஜெசாந்தினிக்கு வாழ்த்துக்கள். நிறைய செய்தி சொன்ன. அடுத்ததாக கண்டிப்பே என்ற அணிக்கு யாசினி மெலு அவர்கள் தன்னுடைய ஆழமான கருத்துக்களை வைக்க வருகிறார். உங்கள் கைத்தட்டலோடு. கண்டிப்பாக சொன்னாலும் சரி, கனிவாக சொன்னாலும் சரி, இருக்கிறவ தான் இருப்பாங்க, கேட்குறவ தான் கேட்பாங்க. அதனால் இங்கே இவ்வளவு நேரம் பெற்றோர்கள் இருந்து கேட்பதை நான் நினைத்து மகிழ்ந்து உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். அம்மா வா. காலையில் எழுந்தவுடன் காஃபி கொடுத்த அம்மாவை பார்த்து தேங்க்யூ என்றேன். தன்னுடன் பயிலும் மாணவனுக்கு பிறந்த நாள் என்றதும் ஹாப்பி பர்த்டேடா மச்சான் என்றேன். அவன் வீட்டுக்கு செல்லும் வழியில் காலில் முள் குத்தியது. அவன் அம்மா அம்மா என்று கத்தினான். எப்படி அம்மா அம்மா என்று கத்தினான். குத்தியது முள்ளல்ல, குத்தி காட்டியது தமிழ். அத்தகைய தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் எனது அடுத்த வணக்கம். அவங்க பேசி முடிக்கும் போது கனிவே அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லி முடிச்சாங்களா இல்லையா? ஏன் கனிவே என்று மயிலிறக கொண்டு தடவி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரு கருத்து பதிய வேண்டுமென்றால் ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். கண்டிப்பு என்பதும் அப்படித்தான். கண்டிப்புனா என்ன சாதாரணமாக நினச்சிங்களா? ஸ்பேர் த டாட் ஸ்பாயில் த சைல்ட். சார், இன்னைக்கு நீங்கள் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறீங்க? வீட்டில் பெற்றோர்கள் கண்டிக்கிறது இல்லை, ஸ்கூலில் ஆசிரியர் கண்டிக்கக்கூடாது. பின்ன அவன் எப்படி ஒழுங்காக வளருவான்? 45 நிமிஷத்துக்குள்ளே வகுப்பை முடிக்கணும், 100க்கு 100 வாங்க வைக்கணும். பின்ன எப்படி கனவு செய்ய முடியும்? பெற்றோர்களும் கண்டிக்காம ஆசிரியர்களும் கண்டிக்காம இருந்தா என்னங்க பண்ணுறது? அந்த அணியினரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இனிமேல் டெய்லியும் டீச்சர் வந்த உடனே பிள்ளைகளின் காலை தொட்டு கும்பிட்டு வணங்கி, ஐயா படிங்கய்யா, நீங்கள் படித்தாதான் எனக்கு வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும்னு சொல்லட்டுமா? சென்னையில் பஸ் டே கொண்டாடுறாங்க, கையில் ஆயுதத்தோடு போகிறாங்க. மாணவன் என்றால் மாண்பு மிக்கவன் என்று அர்த்தம். மாண்பில்லாத மாணவனை இந்த சமூகம் ஏன் உருவாக்க வேண்டும்? கொஞ்சம் கூட சமூக அக்கறையே இல்லாமல் போச்சுங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு பிள்ளை எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாமே மறந்துருச்சான். ஆமாம், அவங்க வீட்டில் இந்திய சீன பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த பிள்ளை எக்ஸாமே மறந்துட்டு வீட்டில் விளையாண்டுட்டு இருந்துச்சான். அந்த பிள்ளை இன்னைக்கு 2 துவத்தை வச்சுருந்தா ஒழுங்காக போய் எக்ஸாம் எழுதியிருக்குங்க. அந்த பிள்ளை 75 மார்க் எடுத்துருச்சான். அந்த மிஸ்க்கு கூட கனிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆறுன்னு இருந்தால் கரை இருக்கணுமா இல்லையா? கரை இல்லாத ஆறு காட்டாறு மாதிரி போயிடுங்க. ஏதாவது நன்மை இருக்குமா? ஒரு தடுப்பு இருக்கணுங்க. மகாத்மா காந்தி அவருடைய ஆசிரமத்தில் அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். கனிவானவர், அகிம்சையை வலியுறுத்தியவர். அங்கே இருக்கிற ஒரு டீனேஜ் பையன் தொடர்ந்து தப்பு பண்ணிகிட்டே வந்திருக்கான். அவர் மன்னிச்சு விட்டுறாரு. அவன் திரும்படி தப்பு பண்ணியிருக்கான்.
ஒரு நாள் தடி எடுத்து அவனோட மணிக்கட்டிலே ஓங்கி அடிச்சிடறாரு. அதுலேருந்து இந்த தப்பை அவன் பண்ணலை. காந்தி எழுதுகிறார், கெஞ்சி கெஞ்சி பார்த்தேன் திருந்தவில்லை, ஒரே ஒரு அடியின் திருந்தினான் அப்படின்னு எழுதுறாருங்க. காந்தி சொல்கிறார், சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள் அற்ற நிலை அல்ல, அவரவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்துகிற நிலை அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ கட்டுப்பாடு என்பது ஸ்கூலுக்கு தேவை, மாணவனுக்கும் தேவை, மறந்துடாதீங்க. பிக் பாஸில் கூட ஜெயில் இருக்கா இல்லையா? கஞ்சியும் கூழும் கொடுக்கிறது. தண்டனை என்ற விஷயம் இருப்பதால் தான் இந்த உலகம் ஓரளவு ஒழுங்காக இருக்குங்க. நம்ம அப்பா அடித்த கையை பார்க்கும்போது அதில் கொஞ்சம் அன்பு தெரியுங்க. என்னத்தான் பாசத்தை பாயாசமாக்கி பணிவிட செஞ்சாலும் குனியை வச்சு குத்துற டீச்சர் சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம். கரடுமுரடான கல்லை செதுக்கி சிலையாக்குகிறான் சிற்பி. கரடுமுரடான கல் ஒழுங்கற்ற மாணவன், சிற்பி கண்டிப்பான ஆசிரியர். அந்த கரடுமுரடான கல்லை வேண்டுமென்றே சித்திரவதை செய்ய வேண்டும் என்பதற்காக அதை செதுக்கவில்லை, அதை நல்ல சிலையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அதை செதுக்குகிறான் சிற்பி. அதுபோலத்தான் ஆசிரியரும் ஒரு மாணவனை நல்ல மாணவனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக கண்டிப்பை கையாளுகிறார். எங்கள் அண்ணன் +2ல் முதல் மதிப்பெண் பெற்றான். அவன் அடிக்கடி ஷேர் பண்ணுறது என்னது அப்படின்னா, அவங்க டீச்சர் 1 மார்க் கம்மியானா கூட 2 அடி அடிப்பாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுது? மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு தேவை கண்டிப்பு தானே. என்னத்தான் கட்ட விரலை வெட்டினாலும் கற்றுக்காம விட மாட்டான். ஒத்த காலில் நின்னானா ஏக்கலைவான்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வில்வித்தை கற்றுக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அவன் போய் ஒரு குருகிட்ட கேட்டிருக்கான். அவர், நான் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இருக்காரு. அவன் ரொம்ப நேரம் கெஞ்சி பார்த்துருக்கான். அவர் இறுதியாக ஒன்று சொல்கிறாரு, நாளைக்கு போய் உன் கட்ட விரலை வெட்டிட்டு வா அப்படின்றாரு. அவனும் அவனோட கட்ட விரலை வெட்டிட்டு வந்திருக்கான். இன்றைக்கு அவன் சிறந்த வில்வித்தை வீரனாக மாறினான். இதுலேருந்து என்ன தெரியுது? மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு தேவை கனிவு, ஆனால் அதிகம் தேவை கண்டிப்பு தான் என்று கூறி நியாயமான தீர்ப்பை கூறுவீர்கள் என்று நம்பி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் யாசினி மெலு, ரொம்ப அற்புதமாக பேசி இன்னும் தமிழ் வந்துட்ட தப்பா சரியான்னு ஓடுது. தீர்ப்பு வழங்காத ஒரு கேஸை இங்கே எடுத்து அந்த கண்டிப்பால் தான் அப்படின்னு நீ மடக்கியிருக்க. நிறைய செய்திகளை அழகாக சொன்ன உன்னை மனதார இந்த மன்றம் பாராட்டுகிறது. ரொம்ப அழகாக நிறைய செய்தியை சொல்லியிருக்காங்க. 6 பிள்ளைகளையும் நம்ம மனதார பாராட்டி அரங்கு நிறைய அவர்கள் பேசிய தமிழ் பேச்சுக்கு, தேடலுக்கு, கருத்துக்கு, கவிதைக்கு, நுட்பத்துக்கு, அவை அஞ்சாமைக்கு நான் மனதார உங்கள் 6 பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் 6 பேரை நீ முறைச்சு பார்க்குறீங்களே, நீ தீர்ப்பை சொல்லுப்பா. கனிமுன்னா நாங்கள் 3 பேர் கைதட்டுறோம், கண்டிப்புனா நீங்கள் 3 பேர் கைதட்டுறோம்னு சொல்லக்கூடாது. எல்லோரும் சமம். மிக அற்புதமாக 6 பேர் பேச்சில் வெற்றி. கனிவில் யார் வெற்றி, கண்டிப்பில் யார் வெற்றி, எந்த அணி வெற்றி என்று எனக்கு தெரியாது. ஆனால் மகிழ்ச்சியோடு ஒரு தமிழ் ஆசிரியனாக சொல்கிறேன், 6 பிள்ளைகளும் பேச்சுத்துறையில் வெற்றி பெற்று விட்டார்கள். இனி எந்த அணி வெற்றி பெறுகிறது அப்புறம் யாருக்கும் சளைத்தவரல்ல. அவரவருக்கு ஒரு நடை இருக்கும், தொனி இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி பேச முடியாது, எல்லாவர்களும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் ஒன்று நீளமாக இருக்கும், ஒன்று கட்டையாக இருக்கும், ஒன்று சுண்டு விரலாக இருக்கும். ஆனாலும் அதாவது இயங்கினால்தான் கைகளும் விரல்களும் இயங்க இயலும். அதாவது அந்தந்த வடிவமைப்பில் இருந்தால்தான் அது அதற்கு பெருமை, மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் 6 பிள்ளைகள் ரொம்ப அற்புதமாக ஆளுக்கு ஒரு நடை பயின்றீர்கள். அதனால் மனதார பாராட்டி உங்கள் வாயில் நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க கருத்துக்களும் தமிழ் இலக்கியங்களும் வந்ததற்காக உங்களோடு உங்கள் பெற்றோர்களையும் ஆசிரியையும் கல்வி நிறுவனத்தையும் மனதார பாராட்டுகிறேன். பிள்ளைகளை இப்படி தான் செம்மைப்படுத்தணும். ஏதோ 4 ஜோக்க சொல்கிறேன், 2 பாட்டிலேருந்து சினிமாவிலேருந்து பாட்டு பாடுறேன் என்று கருத்து சொல்லாமல் சில மேடைகள் அதை சொல்கிறார். இன்றைக்கு மலிந்து வருகிற, மன்னிக்கணும் ஒளிப்பதிவு நடக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, மலிந்து வரும் பட்டிமன்ற உலகில் ஏதோ 4 தேவையற்ற நகைச்சுவைகளை சொல்லி அந்த அரங்கத்து கிராமத்து மக்களிடம் கைத்தட்டு வாங்குகிற 3ஆந்தர நகைச்சுவைகளை பேசுகிற தேர்ந்த பேச்சாளருக்கு மத்தியிலும் எங்கள் பிள்ளைகள் ஒழுக்கமான தரமான வரலாற்று கருத்துக்களை மட்டும் பேசுகிற பிள்ளைகளாக வளர்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சி. நானும் ஊர் முழுக்க பட்டிமன்றம் பேசுகிறேன், எனக்கு ஒரு கொள்கையை வைத்து கொண்டு பேசுகிறேன். நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கொள்கையை வைத்து கொண்டு பேசுகிறேன். அந்த அடிப்படையில் உங்களையெல்லாம் நான் மனசார பாராட்டி, எல்லாம் ரைட்டு தான்,
எல்லாரும் நிறைய செய்திகளை இங்கே சொல்லியிருக்கீங்க, எல்லாம் சரிதான். ஒரு அப்துல் கலாம் மேடையில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ கீழே நிறைய மாணவர்கள் இருக்காங்க. உலக அழகியாக ஐஸ்வர்யா ராய் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயம். அப்போ அப்துல் கலாம் வேடிக்கை அவர் கேள்வி கேட்கிறார், உலக அழகியாக ஐஸ்வர்யா ராய் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு என்ன காரணம்னு. அதுக்கு ஆளுகுணம், அவங்க நடை, உடை, நடந்து வந்த பாணி, ஐக்கியூ சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க. ஒரு பிள்ளை மட்டும் பேசிகிட்டே இருந்தா. மேடையில் நாங்கள் பேசுனா கீழே சில பேர் பேசுவீங்க, அது இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரு பழக்கம் தான். அப்படி பேசிகிட்டு இருந்தோன்னே அப்படி கை காட்டி அப்துல் கலாம், என்னம்மா எந்திரி, நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னு கலாம் கேட்டார். வரலாற்று பதிவு கூகுளில் தேடிக்கிங்க, செய்தி இருக்குது. உடனே அந்த குழந்தை பேசிட்டு இருந்த குழந்தை ஒன்றும் புரியாமல் எப்படி முழிச்சிச்சு. கலாம் அதை உள்வாங்கி கொண்டு கேள்வியை மீண்டும் கேட்டார், உலக அழகியாக ஐஸ்வர்யா ராய் தேர்ந்தெடுக்கப்பட என்ன காரணம்? அந்த பிள்ளை சிரிச்சுட்டே சொன்னிச்சு, அந்த போட்டியில் நான் கலந்து கொள்ளவில்லை, அதனால் ஐஸ்வர்யா ராய் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள். கலாம் ஆடி போயிட்டார். கலாம் திருப்பி சொன்னார், நீ சொன்ன பதில் என்னை வியக்க வைத்தது, ரசிக்க வைத்தது. ஆனால் இதை நீ சிரித்து கொண்டு சொல்லாதே, கம்பீரமாக சொல். இதை நீ சிரித்து கொண்டு சொல்லாதே, கம்பீரமாக சொல். நமக்கு நம்ம தான் அழகு. எவ்வளோ அழகான ஒரு பதிலை பார்த்தீங்களா? அதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி ஒரு அம்மா கேட்குறாங்க அப்துல் கலாம் ஐயா, மத நல்லிணக்கம் என்றால் என்ன? இதான் தீர்ப்பு இன்னைக்கு. மத நல்லிணக்கம் என்றால் என்ன? அப்துல் கலாம் ஐயா பதில் சொல்லக்கூடிய மேடை கூப்பிட்டாச்சு. அவர் குடியரசுத் தலைவராக இருந்த பொழுது, இந்தியாவின் முதல் குடிமகன், புதுதில்லி விழா பேசுகிறார், தலைநகரத்தில் பேசுகிறார். பேசும்போது ஐயா குத்துவிளக்கு ஏற்றுங்க, வரவேற்புரை. இப்பொழுது ஐயா தலைமை உரை. ஐயா வர்றார். பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், கீழே ஒரு அம்மா என்னை பார்த்து மத நல்லிணக்கம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். நான் பதில் சொல்வதற்குள் விழா தொடங்கியது. என்னை மேடைக்கு அழைத்தார்கள். இப்போது நான் மேடையிலே இருக்கிறேன். இப்போது நான் இதற்கு ஒரு பதில் சொல்கிறேன், சரியாக இருக்கும். என்னை குத்துவிளக்கு ஏற்ற சொன்னார்கள். ஆமாம், அந்த குத்துவிளக்கு இந்துக்களின் புனித சின்னம். ஏற்றுவதற்கு என் கையில் மெழுகுவர்த்தி கொடுத்தார்கள். ஆமாம், அது கிறிஸ்தவர்களின் புனித அடையாளம். ஏற்றிய நான் கலாம், ஒரு இஸ்லாமியன். இதைவிட என் தேசத்திற்கு வேறு என்ன மத நல்லிணக்கம் வேண்டும் என்று அப்துல் கலாம் பிராக்டிக்கலாக ஒரு பதிலை சொன்னார். அந்த அம்மா ரசித்து கேட்டாங்க. அதனால தான் என் நண்பர் கோவை நாக்கி பிரசாத் ஒரு கவிதை எழுதுவார், இதை விட மத நல்லிணக்கத்துக்கு நம்ம வேற எந்த கவிதையும் தேட வேணாம், 3 வரி எழுதிட்டார். பாய் வாங்கினார் கிறிஸ்துமஸ் கேக் ஐயங்கார் பேக்கரியில். முடிஞ்சு கவிதை. பாய் வாங்கினார் கிறிஸ்துமஸ் கேக் ஐயங்கார் பேக்கரியில். இதுதான் என் தேசம். அந்த வலிமை இருக்கிற வரை. ஒரு தாய்ப்புறா பார்த்து குட்டி புறா கேட்டுச்சான், அம்மா நம்மளாம் கோயிலுக்குள்ளே பிறந்தா புறான்னு தான் சொல்கிறான். கோபுரத்தில் தேவாலயத்துக்குள்ளே மேலே பிறந்தாலும் புறா தான். பள்ளிவாசல் தர்கா புறா தான். மனுஷனில் மட்டும் கோயிலுக்குள்ளே போனால் இந்துங்கிறான், தேவாலயத்துக்குள்ளே போனால் கிறிஸ்தவன்கிறான், பள்ளிவாசலுக்குள்ளே போனால் இஸ்லாமியன்கிறான். ஏன் இந்த வேறுபாடு? அதற்கு தாய்ப்புறாவை பார்த்து, குட்டி புறாவை பார்த்து தாய்ப்புறா சொன்னிச்சான், எனக்கும் இந்த வேறுபாடு ஏன்னு தெரியலை, ஆனால் இந்த வேறுபாடு இருப்பதால் தான் புறாவாக இருக்கிற நாம் மேலேயே இருக்கிறோம், மனிதர்களாக இருக்கிறவர்கள் கீழேயே இருக்கிறார்கள் என்று பதில் சொன்னதாம். வாழ்க்கையில் உயர பறக்கணும்னா எல்லோரும் ஒற்றுமை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் தாழ்வு. இதை புரிந்து கொண்டு வளரணும். அப்போ என்ன வேணும்? அன்பாக இருக்கணுமா, கண்டிப்பாக இருக்கணுமா? நீ என்ன சொல்கிற? அன்பாக தான் இருக்கணுங்கிறியா? அன்பாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். அதனால தான் வள்ளுவன்ட்ட போய் நானும் கேட்டேன். வள்ளுவன் சொல்கிறார், ஒரு கேள்விக்கு, எனக்கு ஒரு பையன் கேட்ட கேள்விக்காக நான் தேடுனேன். மரண தண்டனைலாம் விதிக்கிறாங்களே, அது சரியா தவறான்? இத்தனை நாள் சரியா தவறான்னு எனக்கும் தெரில. 2 விஷயத்துக்கு அப்புறம் அதை சரிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். ஒன்று வள்ளுவன் தந்த பதில், இன்னொன்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக சாத்தான் குலத்தில் இருந்து வரப்பட்ட தீர்ப்பு. ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு வந்துச்சு. எதுக்கு என்ன தண்டனை கொடுத்தா திருந்துவானோ அந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. அரபு நாடுகள்லாம் சில தண்டனைகள் மிக கடுமையானதாக இருக்கும். அதை சில நேரங்களில் இங்கே பயன்படுத்தினா நம்ம வெற்றி பெறலாம். எதற்கு என்ன தண்டனை என்று இருக்கிறது. கண்டிப்பு அவசியம். கண்டிப்பு இல்லைன்னா வாழ்க்கை எப்படி ஜெயிக்க முடியும்? நீ சரியாக போகணும், பாதை சரியாக இருக்குன்னா நீ என்னன்னு சொல்கிற? கூகுள் மேப்பு மாதிரியே பேசணுங்கிற. கூகுள் மேப் என்ன பண்ணும்? நீ பாட்டு போவ, டேர்ன் ரைட்டும்ப, நீங்கிட்டு பாட்டு இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டே தப்பாக ஓட்டிடுவேன். திருப்பி அது உன்னை அடிக்காது, திட்டாது. நீ போன பாதைக்கு இன்னொரு வழி காட்டும். அதுலேயும் நீ தப்பாக போயிட்டு வச்சுக்க, அப்பையும் அது உன்னை திட்டாது, உன்னை அடிக்காது. போய் சேர வேண்டிய நேரம் 20 நிமிஷம்னா உன்னை 2 மணி நேரத்தில் கொண்டு போய் பத்திரமா சேர்த்துரும். பத்திரமா சேர்க்குங்கிறதுக்காக அது சரியா? 20 நிமிடத்தில் போக வேண்டிய நீ 2 மணி நேரம் பயணித்து போயிருக்கினா அதற்கு கனிவோடு நீ செய்கிற தவறையெல்லாம் பொறுத்து கொண்டு தப்பாக போனாலும் அதற்கு ஏற்ற வழியை காட்டிய கூகுளை விட தப்பு செய்கிற பொழுது என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஊருக்கு யார் தெரியுமா கூகுள்? நம்ம ஊர் ஆட்டோக்காரன் தான் கூகுள்.
நம்ம ஊருக்கு கூழ், நம்ம ஊர் ஆட்டோக்காரன் தான். ஆக அந்த நிலை வருமா? வள்ளுவரே சொல்கிறாருல. ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு, கண்டிப்பு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். என்ன குறள்? கலை கட்டதனோடு நேர் பைங்கூழ்னார். என்ன பண்ணாரா? செடி நல்லா வளரும்னு நினைக்கியா? ஆமாம். நீ என்ன சொல்லுவ? அன்பு நீர் பாய்ச்சுங்கள், உரத்தை இடுங்கள், பத்திரமா பாதுகாருங்கள், சூரிய ஒளி படணும், எல்லாம் சரிமா? வள்ளுவர் சொல்றாரு, இது எல்லாமே இருந்தாலும் அந்த பயிர் வளராம கெட்டு போறதுக்கு ஒரு வழி இருக்கு. கலை பறிக்க தவறினால் இத்தனை நீர் பாய்ச்சினாலும் உரமிட்டாலும் சூரிய ஒளி பட்டாலும் அந்த செடி வளராது. கலையை புடுங்கினாதான் செடி வளரும். பைங்கூல் கலை கட்டதனோடு நேர், கலையை பறிடா செடி வளரும். இப்போ கலையா இருக்கிறவனை பறித்து எரிஞ்சாதான் அந்த கலையோடு இருக்கிற பயிர் உயிரோடு இருக்கும். இல்லைன்னா பயிர் உயிர் அற்று நடை பிணமா போயிடும். அப்படிங்கிற செய்தியை நாம் இங்கே மறந்துடவே முடியாது. அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அன்பு உயர்ந்தது, ரொம்ப சரியானது. ஆனால் கண்டிப்பு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அந்த கண்டிப்புக்கு ஒரு அளவு இருக்கணும். அந்த அளவு இருந்தால் அது சரி. பிள்ளையாருக்கு முன்னாடி தோப்புக்காரனம் போடுறோம், அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் அப்படின்னு வாத்தியார் 10 தோப்புக்காரனம் போட சொன்னால் தப்பு இல்லை. அவர் வாட்டு அவருக்கு பொழுது ஒளி நோட்டை திருத்தி நல்லப்படா ஒரு 110 போட்டு வா அப்படின்னு அது தப்பு. அந்த கண்டிப்புக்கு அளவு இருக்கிறது. 10 போட்டால் மருத்துவர் எக்ஸசைஸ், 108 போட்டால் பனிஷ்மெண்ட். ஆக நீங்கள் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் எக்ஸசைஸாக இருக்கிற பொழுது பிழை இல்லை, அது பனிஷ்மெண்ட்டாக மாறுகிற பொழுது பிழை அப்படின்னு வருது. அதில் யாரும் எந்த தயவுசெய்து இருக்கிற ஒரு 50 பெற்றோர்கள் திருவடிகளை வணங்கி கேட்டுக்கிறேன், எந்த வாத்தியாருக்கும் எந்த பிள்ளை மேலேயும் எந்த வெஞ்சன்ஸும் இருக்காது. அப்படி இருந்தால் நான் சத்தியம் பண்ணுறேன், அது வாத்தியாரே இல்லை, அவ்வளோதான். வாத்தியாராக இருக்கிற எல்லோருக்கும் அவனுக்கு தன் பிள்ளையை போல தான் நினைப்பாங்க. சரி, நீ பெற்றோரா என்ன சொல்வ? கேட்கலாம் என்னை பார்த்து. நான் என் மகன் தமிழ்ச்செல்வனை அவன் வகுப்பில் விடும்போது அந்த வாத்தியார்ட்ட நான் சொல்கிற பதில், நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்க, என் பிள்ளை நல்ல பிள்ளையாக வர வேண்டும். அன்பாவா அதட்டியா அடிக்கிறதா உங்கள் உரிமை, அளவோடு செய்கிற என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த பிள்ளை வகுப்பறையில் இருக்கிற வரை உங்கள் பிள்ளை என்று சொல்லிவிடுகிற தந்தை நான். அப்போதான் புள்ள உருப்பிடும், அப்போதான் புள்ள ஜெயிக்கும், அப்போதான் புள்ள வெற்றியாளனா சரித்திரம் படைக்கும், சாதனையாளனா உருப்பெறும், உருவாகும், உருப்படியாக வளரும். அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். ஆகவே இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது அளவான கண்டிப்பு இருக்கிறது பாருங்கள். அதுதான் ஒரு மனிதனை, ஒரு மாணவனை, ஒரு குழந்தையை, ஒரு பிள்ளையை சீர்தூக்கி நல்லவனாக உயர்த்தும் 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 அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடலாம். சிக்கல் இருக்கு, ஒரே ஒரு சின்ன சிக்கல். எது தீர்ப்பு நான் சொல்லலை. அந்த சிக்கலுக்கான முடிச்ச அவிழ்க்கணும்னா நேரத்தின் அருமை கருதி சுருக்கமான ஒரு கதை சொல்லி, அந்த கதை தான் விதை. அந்த கதையோடு நம்ம தீர்ப்புக்குள்ளே வந்துடுவோம். ஒரு அம்மா அப்பா, ஒரே பையன், நல்லா வளர்ப்பாங்க. அவன் எப்படி படிப்பான்னு சொல்லவா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் 5ஐயும் கூட்டுனா பாஸ் ஆயிடுவான். 5ஐயும் கூட்டுனா பாஸ் ஆயிடுவான். 35 மார்க் எடுத்துருவான். இப்போ எல்லாமே 10க்கு கீழே, 7 35, 7-8 மார்க் எடுத்தால் தான் 35 வரும். அப்படி நல்லா படிக்கிற பையன். அவங்க அப்பா யாருமா ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர், நல்லா படித்து கிரீன் சிக்னேச்சர், பச்சை கழுத்து போடுற அளவுக்கு உயர்ந்தவர், பெரிய படிப்பாளி, அறிவாளி. அவருக்கு வருத்தம் என்னன்னா, அவருக்கு ஆஃபீஸ்லேயே கடைமட்ட ஊழியன் ஒரு பியூன் இருக்கான். அவன் வீட்டு பிள்ளையும் இவன் பிள்ளையும் கிளாஸ்மேட். அந்த பிள்ளை டாப் 3, நம்மளால பின்னாடி இருந்து டாப் 3. இப்போ பிரச்சனை இவருக்கு என்ன? எப்போ பார்த்தாலும் வருவேன், மிட்டம் டெஸ்ட், காலாண்டு, வா என்னடா சட்டை கட்டுவார், ஆணியில் மாட்டுவார், பெரம்பு கம்பு எடுப்பார், அடிப்பார், வாங்கிக்குவேன். அப்பா அடிக்கிற இவன் மார்க் அவ்வளவு, இவன் லட்சணம் கடிக்க அடிதானே வாங்கணும், வாங்கிக்குவேன். கண்டிப்பு அடிச்சுக்கிட்டே இருப்பார், அடி வாங்கிட்டே இருப்பார். காலாண்டு, அரையாண்டு லீவில், அப்பாப்பா ஊருக்கு போகலாமாப்பா, உனக்கு தாண்டா அரைப்பரிச்ச லீவு, எனக்கெல்லாம் ஆஃபீஸ் உண்டு, சனி ஞாயிறு மட்டும் தான் லீவு, எனக்கு வேலை இருக்குது, அரசாங்க வேலை, நான் போகணும். சரிப்பா நான் ஆஃபீஸுக்கு வந்து தொலை, ஆஃபீஸுக்கு போயிடுவேன். அந்த பியூனோட பிள்ளையும் வரும், எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு ஒரு பந்து எடுத்துக்கிட்டு மேலே சோத்தில் அடித்து கீழே அடித்து விளையாடும், சந்தோஷமாக இருக்கும். பள்ளிக்கூடம் அரைப்பரிச்ச லீவு முடிஞ்சு திறந்தாச்சு. ப்ராக்ரஸ் கார்டு கொடுப்போம்ல, ரேங்க் கார்டு கொடுத்தாச்சு, வாங்கிட்டு வந்தேன். அவப்பா சாயங்காலம் ஆஃபீஸ் முடிச்சு வரணும். நடுவில் அவங்க அம்மா, என்னடா பேப்பர் வாங்கிட்டு வரும்போது பயந்துகிட்டே வருவேன், இன்றைக்கி மட்டும் சந்தோஷமாக வர்றேன். அம்மா அப்பா என்னை அடிக்க மாட்டேன்மா. அம்மாவுக்கு சந்தோஷம். அம்மாக்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் எது? அப்பாக்களிடமிருந்து பிள்ளைகளை காப்பாற்றினால் அதுதான் சந்தோஷம்.
பொய் சொல்லியோ பொய் சொல்லாமலோ அப்பாட்ட இருந்து அப்படியே பிள்ளையை காப்பாற்றி பொத்தி பொத்தி வளர்த்துறணும். இதான் ஒரு தாயோட மிகப்பெரிய சந்தோஷம். ஒன்று ஓடி வர்றான், ஏன்டா அடி வாங்க மாட்டேன், அதெல்லாம் ஒன்ட்டு சொல்ல மாட்டேமா. ஆனால் அப்பா அடிக்க மாட்டேன். அப்பா வந்தார், எங்கடா மார்க்கெலாம் கொண்டா, ரேங்க் கார்டு கொண்டா. ரேங்க் கார்டை கொண்டு போய் நீட்டினா. அப்பா ரேங்க் கார்டு அப்படி பிரித்து பார்த்தாரு, உறைஞ்சிட்டார். அம்மாவுக்கு ஆச்சரியம், 500க்கு 550 மார்க் எடுத்துட்டானோ, சாய்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதிட்டானோ புள்ள. ஒரே ஆச்சரியம், ஒரு ஆனந்தம் வரும்ல. ஓடி வந்து பார்க்குறா, அவளும் உறைஞ்சு போயிடுறான். என்னென்னா 5 சப்ஜெக்ட்லையும் கீழே சேப்பு கோடு, ஃபெயில் ஆனால் சேப்பு கோடு போட்டுருவாங்க. 5 சப்ஜெக்ட்லையும் சேப்பு கோடு. ஆனால் உறைஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம்னா, அப்படியே அந்த ஃபேன் ஓடுது, 2 100 ரூபா தாள் பறக்குது. இப்போ பையன் சொல்கிறான், அப்பா 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 உன்ட்ட அடி வாங்காமல் கையெழுத்து வாங்குறது எப்படின்னு இவ்வளோ நாள் தெரிலப்பா. நான் ஃபெயில் ஆகிட்டு வருவேன் நடிப்பேன், ஆனால் இந்த அரப்பர் லீவுக்கு வந்தேன்னா உன் ஆஃபீஸுக்கு. ஆமாம், நானும் இந்த பியூன் விட்டு பிள்ளை விளையாண்டோமா. ஆமாம், என் ஃப்ரெண்டோட அப்பா பியூன் உன்ட்ட ஒரு ஃபைலை கொண்டு வந்தாரா. ஆமாம், நீ முதல்ல என்ன சொன்ன, கையெழுத்து கேட்டார், வைக்க வேண்டியதை வைக்கலை, கையெழுத்து போட மாட்டேன், வைக்க வேண்டியதை வைக்கலை, கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 200 ரூபா தாளை வச்சு கொண்டாந்தாருப்பா, வேகமாக கையெழுத்து போட்ட. அப்பதான் எனக்கு தெரிந்தது, உன்னிடம் அடி வாங்காமல் கையெழுத்து வாங்குவது எப்படி என்கிற தந்திரத்தை நான் அப்போதுதான் கற்றுக்கொண்டேன் என்று அவன் சொல்கிறான். நீ கொடுத்த உண்டியல் காசுல தான்ப்பா 200 ரூபா வச்சிருக்கேன், வழக்கமாக போடுற மாதிரி அடிக்காமல் கையெழுத்தை போட்டுருவானா. இப்போ புரிகிறதா நண்பர்களே? படிக்காமல் 5 சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலான அவன் குற்றவாளியா, படித்து நல்ல மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்று அரசாங்க வேலையில் கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் லஞ்சம் வாங்குற அவர் குற்றவாளியா என்பதை சிந்தித்து பாருங்கள். அதனால தான் சொல்லுவேன், படிக்காத அறிவிலிகளால் இந்த தேசம் அழியவில்லை, படித்தவர்கள் அதை சரியாக நல்ல வழியில் நடக்காத காரணத்தால் இந்த தேசம் அழிகிறது. அதனால் எல்லோரும் நல்ல வழியில் நடக்கணும். நல்ல வழியில் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? அன்பே சிவம் என்கிறது இந்து மதம். ஒரு கன்னத்தை அறைந்தால் மறுகன்னத்தை காட்டு என்கிறது விவிலியம். ஒரு கன்னத்தை அறைந்தால் மறுகன்னத்தை காட்டாதே, மீண்டும் அடிக்கிற பொழுது அடித்தவன் கரத்திற்கு வலிக்கும் அல்லவா என்கிறார் நபிகள் நாயகம். ஆக உலகமே போதிக்கிற அன்பு என்கிற மகத்துவமும் அன்பு என்ற மருந்தும் தான் உலக இயற்கையே சமநிலைப்படுத்தும். அந்த அன்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அந்த அன்பை அரவணைப்போடு கூடிய அன்பாக நம்ம பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அதுதான் யார் சொல்கிறா? வள்ளுவர்னு சொல்கிறார். வள்ளுவரை வச்சு தான் தீர்ப்பு சொல்லணும். அவர் தான் தூக்கு தண்டனை சரினாருன்னு சொன்னேன். அதே வள்ளுவர் தான் சொல்கிறார், கடிது ஓச்சி மெல்ல எரிகன்னார். என்ன தெரியுமா அர்த்தம்? அடிக்கிற மாதிரியே நீ இருக்கணும், ஆனால் கடைசி வரைக்கும் அடிக்கக்கூடாது. எப்போ அடிப்பார், எப்போ அம்மா அடிக்கும், எப்போ அப்பா அடிப்பார், எப்போ வாத்தியார் அடிப்பார் என்கிற பயம் இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் அவர்களை அடித்து விடக்கூடாது என்று மிக அற்புதமாகவும் அழகாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. கடிது ஓச்சி மெல்ல எரிக என்ற வள்ளுவனின் வார்த்தையை தீர்ப்பாக்கணும்னு சொன்னால் வேகமாக கோச்சுக்கிற மாதிரி கோச்சுக்கணும். அவங்கள நிறைய நம்ம சொல்லணும். ஆனாலும் நம்ம எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, வாழ்க்கை என்பது வாழத்தானே தவிர வசிக்க இல்லை. கண்டிப்போடு ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன் வசிக்கிறான் என்று பொருள். உள்ளன்போடு ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன் வாழ்கிறான் என்று பொருள். நாம் இந்த உலகத்தில் வசிக்க வரவில்லை, வாழ வந்திருக்கிறோம். எனவே கண்டிப்போடு இருக்கிற ஒன்று நிரந்தர தீர்வாகாது. ஒருத்தரை கண்டித்து திருத்தினா அது அவனுக்கு வாழ்க்கை முழுக்க பயன்படுமான்னு தெரில, ஆனால் அன்பாய் திருத்தினால் அது பயன்படும். புகைப்பிடித்து கொண்டிருந்த காந்தியை பார்த்து காந்தியின் அப்பா, இந்த வயசில் நீ புகைப்பிடிக்கிறாயா என்று அடித்திருந்தால் காந்தி என்ன செய்திருப்பார்? காந்திக்கு தான் தெரியும், என்னை திருப்பி கேட்கக்கூடாது. காந்தி என்ன செய்திருப்பார்? அப்பாவுக்கு தெரியாமல் திருட்டு தம்மா அடித்திருப்பார். ஆனால் ஒரு ரூமுக்குள்ள பூட்டி எல்லா புகையும் வாங்கி கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு புடுறானாரு. பிடிச்சி எனக்கு அது பிடிக்காம போச்சுன்னு காந்தி சொன்னார்னா அதுதான் திருத்துகிற முறை. நண்பர்களே, அன்பு வயப்படுகிற பொழுதுதான் உலகம் நம் கைக்குள் இருக்கிறது. அன்னை தெரசாவை ரொம்ப அழகா ஒரு பொண்ணு சொன்ன, கரு உற்றிருந்தால் அவள் ஒருத்திக்குத்தான் தாய், கருணை உற்றிருந்ததால் அகிலத்திற்கே தாயானால் அன்னை தெரசா. அந்த கருணை, அந்த அன்புதான் ஒரு மாணவனை, ஒரு பிள்ளையை நல்வழிப்படுத்தும். கண்டிப்போடு இருப்பது போன்ற தோரணை இருக்க வேண்டும், ஆனால் உள்ளத்தில் கனிவுதான் இருக்க வேண்டும். அதுதான் அந்த பிள்ளையை பெர்மனண்டாக
நிரந்தரமாக வழிமுறைப்படுத்தும் தற்காலிக தீர்வுக்கு கண்டிப்பு பயன்படலாம். என் மகனை நான் கண்டித்தால் எனக்கு நேராக தவறு செய்ய மாட்டான், அம்மா கண்டித்தால் அம்மாவுக்கு நேராக தவறு செய்ய மாட்டான். எப்போதும் தவறு செய்யக்கூடாது என்றால் கனிவு தேவை. தற்காலிகமாக நம்மிடத்து மட்டும் தவறு செய்யக்கூடாது என்றால் கண்டிப்பு தேவை. கண்டிப்பு தற்கால தீர்வுதான், கனிவுதான் நிரந்தர தீர்வு என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ்க்கைக்கு தேவை நிரந்தர தீர்வு. ஆக கனிவோடு கூடிய கண்டிப்பு தேவை. கண்டிப்பே இல்லைனாலும் அவன் செல்லம் கொடுத்து கெட்டு போயிடுவான். உங்கள்கிட்ட 4 கார் இருக்கலாம், 2 பங்களா வீடு இருக்கலாம், உங்கள் வீட்டு புள்ள வந்து உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா பேனாதான் கேட்கலாம். ஆனாலும் நண்பர்களே வாங்கி கொடுக்குற வசதி இருக்கிறது என்பதனால் அவன் கேட்டவுடன் அந்த 100 ரூபாய் பேனாவை வாங்கி கொடுத்து விடாதீர்கள், காலதாமதப்படுத்துங்கள். அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவன் பேனா தீந்தோன்னு இன்னொரு பேனா வாங்கி கொடுங்க. அதிகமாக செல்ல கொடுக்குற பிள்ளைகள் தான் கெட்டு போகிறார்கள் என்பதும் உளவியல் ரீதியான உண்மை. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒத்த பிள்ளை தான், நான் உட்பட. அதனால் ஒத்த பிள்ளை என்பதால் செல்ல பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்கிற அந்த அன்பை நாங்கள் கனிவு என்று சொல்லவில்லை. அது கெடுக்கிற அன்பு, அவனை நல்வழிப்படுத்துகிற அன்புதான் கனிவு. ஆக செல்லம் கொடுத்து கெடுப்பதும் தவறுதான், அதிகமாக கண்டிப்பதும் தவறுதான். கனிவோடு கூடிய கண்டிப்பு தான் என்று நான் தீர்ப்பாக சொல்லி, கனிவு முன் சக்கரமாக இருக்கட்டும், கண்டிப்பு பின் சக்கரமாக இருக்கட்டும், ரெண்டும் சேர்ந்து நம்ம வீட்டு புள்ள நாளை ஆளுகிற பிள்ளையாக ஆகட்டும், அதை கண்டு மகிழ்கிறவர்களாக நாமும் ஆவோம் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பை தந்த பிளாசா பள்ளி நிர்வாகத்திற்கு என் இதயபூர்வமான நன்றிகளையும், வளர்ந்து வருகிற 6 தரமான பேச்சாளருக்கு, என் அன்பு பிள்ளைகளுக்கு என் இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் சொல்லி, நாளைய உலகம் நம் கையில். கண்டிப்பும் தேவை, கனிவும் தேவை. எது அதிகம் என்றால் கனிவே கனிவே கனிவே. நன்றி, வணக்கம்.